இந்த வீடியோல ஒரு வெப்சைட் நம்ம எப்படி கிரியேட் பண்றது அப்படிங்கிறத நான் ஸ்க்ராட்ச்ல இருந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இப்போ நீங்க சாஃப்ட்வேர் கம்பெனிக்கு வேலைக்கு போகணும்னு நினைச்சு ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் கம்பெனியில் இனிஷியலாகவே இருக்கிற டெசினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங் தான். அதனால வந்து இந்த ஸ்டெப் வந்து நீங்கள் எப்போதுமே ஸ்கிப் பண்ணவே முடியாது. இப்போ நீங்கள் கரண்ட்டாக இப்போ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இப்போவே வெப்சைட் டிசைனிங் நல்லா ஓரளவுக்கு லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது நீங்கள் இந்த ஸ்கில் அங்கே ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக என்ன கிடைக்கும்னா வேலை கிடைக்கும். அதனால் படிக்கிற டைம்லேயே வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கம்பெனியில் என்ன எதிர்பார்க்குறாங்களோ அதை கொஞ்சம் நீங்கள் வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வேலை தேடி அலைய வேண்டியதில்லை. ஜஸ்ட் படித்த உடனே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இன்டர்வியூ போகும்போதே வந்து கம்பெனியில் கரெக்டாக என்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணுறோம் அதே டெக்னாலஜிக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து ஈஸியாக என்ன பண்ணிடலாம்னு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம வந்து வேலைக்கு போயிடலாம். ஓகே ஃபைன். இப்போ வந்து நம்ம இந்த வீடியோ நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஆக்சுவலாக என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டை அந்த கம்பெனிக்கு கொடுப்பாங்க. அந்த கம்பெனி வந்து கிளைண்ட்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ என்னோட ஊர் வந்து உடங்குடி. ஸோ உடங்குடியில் வந்து ஒருத்தவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கிளைண்ட் வந்து புதுசாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஜுவல்லரி ஷாப் வேண்டாம், ஒரு ஸ்வீட்ஸ் கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ ஸ்வீட்ஸ் கடை வந்து அவங்க வந்து கடை மாதிரி வச்சுருக்காங்க, ஆஃப்லைனில் கடை மாதிரி வச்சுருக்காங்க. அவங்க வந்து இப்போ என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு வந்து நான் ஆன்லைன்லேயும் சேல் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு அவங்க வந்து திங்க் பண்ணுறாங்க. ஸோ அப்படி திங்க் பண்ணும்போது அவங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தேவை ஒரு டொமைன் நேம் தேவைப்படும். இப்போ ஃப்ளிப்கார்ட் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டுக்கு வந்து ஃப்ளிப்கார்ட்.com அப்படின்னு ஒரு நேம் இருக்குது. அந்த நேம்குள்ளே போனால் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு எல்லாமே தெரியும், சென்னை சில்க்ஸ் தெரியும். ஸோ சென்னை சில்க்ஸ்க்கு வந்து நிறைய இடத்துல நம்பர் ஆஃப் பிரான்ச்சஸ் இருக்குது. பட் அங்கே திருநெல்வேலியில் இருக்குது, தூத்துக்குடியில் இருக்குது, சென்னையில் இருக்குது, நாகர்கோயிலில் இருக்குது, கோயம்புத்தூரில் இருக்குது, இந்த மாதிரி நிறைய இடத்துல இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்னை சில்க்ஸை வந்து ஆன்லைனில் வாங்கிக்கலாம். அப்போ அவங்க ஆன்லைனில் அவங்களோட டொமைன் நேம், ஆஃப்லைனில் அவங்க கடை பேர் வந்து சென்னை சில்க்ஸ்ன்னு இருக்குது, சென்னை சில்க்ஸ்ன்னு. ஸோ அதே நேமில் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேயே அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த சென்னை சில்க்ஸ்.com ஒரு டொமைன் நேம் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம ஒரு பிஸ்னஸை வந்து ஆன்லைனுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு நினச்சோன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நமக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம் தேவை. இந்த மாதிரி ஒரு டொமைன் நேம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் கிடையாது, நம்மளோட கஸ்டமர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளை வந்து ரீச் பண்ண முடியும். இப்போ இந்த சென்னை சில்க்ஸ் மாதிரி வந்து ஆர்எம்கேவி இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் போத்தீஸ் இருக்குது. இப்போ வந்து நீங்கள் போத்தீஸில் ரெகுலராக நீங்கள் ட்ரெஸ் எடுக்கிறவங்களா இருந்தால் நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா இந்த சென்னை சில்க்ஸை விட்டு என்ன பண்ணுவீங்கன்னா போத்தீஸில் போய் நீங்கள் ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க. அப்போது இதில் வந்து ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆன்லைனில் அவங்களுக்குன்னு தேவையான ஒரு டொமைன் நேம் வந்து ஃபஸ்ட்டு புக் பண்ணிடுவாங்க. டொமைன் நேம் புக் பண்ணுறதுக்கு வந்து நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இப்போ ஹோஸ்டிங்கர் இருக்குது, கோடடி இருக்குது, ஹோஸ்கடர் இருக்குது, நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இதெல்லாம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் பெஸ்ட்டு. இப்போ நீங்கள் டொமைனாக ஹோஸ்டிங்காக வாங்குறதா இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக ஹோஸ்டிங்கர் வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரேட்டு ரீசனபுளாக இருக்கும், ப்ளஸ் வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும், ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். அப்போ வந்து நம்ம வெப்சைட் டிசைன் பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி எக்ஸாம்பிளுக்கு ஒரு கிளைண்ட் வந்து ஒரு ஸ்வீட் கடை வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த கிளைண்ட்டுக்கு வந்து நீங்கள் ஃபஸ்ட் என்ன பண்ணுவீங்கன்னா ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி வெப்சைட் டிசைன் பண்ணுறது எப்படிங்கிறத நான் இப்போ அப்கமிங்கில் நான் இப்போ இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டொமைனும் ஒரு வெப்சைட்டை நம்ம டிசைன் பண்ணோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு சர்வர் தேவை, ஒரு டொமைனை ஹோஸ்டிங் தேவை. அது இல்லாமல் பண்ணலாம், லோக்கலில் வச்சும் பண்ணலாம். பட் நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா லைவில் வச்சே பண்ண போகிறோம். அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறவங்க, சாஃப்ட்வேர் கம்பெனி என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க அந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்னா லைவ்லேயே ஒரு டொமைனை ஹோஸ்டிங்கை வாங்கி அதுலேருந்து நம்ம ஃபர்தராக எப்படி ஒரு வெப்சைட் வந்து டிசைன் பண்ண போகிறது அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நான் இப்போ உங்களுக்கு கம்ப்ளீட்டாக நான் வந்து உங்களுக்கு இது பண்ணுறேன். அண்ட் இதில் வந்து நம்ம சூஸ் பண்ணியிருக்க இது என்ன சூஸ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸ்னு ஒரு இது இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம்எஸ் டூல். இது வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனுக்கு வந்து வேர்ட்பிரஸ் பிளாட்ஃபார்ம் தான் சூஸ் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வேர்ட்பிரஸ் வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் வேர்ட்பிரஸ் வந்து 2003 இனிஷியல் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. பட் வந்து அந்த டைம் வந்து இது பாப்புலர் கிடையாது. இப்போ ரீசெண்டாக ஒரு 6 to 7 years தான் வேர்ட்பிரஸ் வந்து ரொம்ப பாப்புலர் ஆயிடுச்சு. அதில் வந்து ரொம்ப அப்டேட் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அப்டேட் கொண்டு வர என்ன ஆயிடுச்சுன்னா நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் வந்து அதை வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வேர்ட்பிரஸ் வரதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு HTML, CSS எல்லாம் ஒரு ஃப்ரண்ட் எண்ட் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா பேஜ்லாம் டிசைன் பண்ணுவாங்க. அப்புறம் பேக் எண்டுக்கு வந்து இப்போ PHP, Python அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுவாங்க. பட் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்பிரஸில் வந்து எல்லாமே ஒரு ரெடிமேடாக கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் வந்து கோடிங் எதுவுமே அடிக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி
ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அல்காரிதம் தெரிஞ்சாலும் என்ன பண்ணிக்கலாம்னா, அல்காரிதம் மீன்ஸ் என்ன, அல்காரிதம் சொன்னா நீங்க பயப்பட வேண்டாம். அல்காரிதம் மீன்ஸ் என்ன வந்து அந்த பாத்து தெரிஞ்சா போதும். ஒரு பட்டன்ஸ் கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த பட்டனை கால் பண்ணி இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைக்கணும். ஒரு மெனு கிரியேட் பண்றதுக்கு நம்ம இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூட் தெரிஞ்சிச்சுன்னா போதும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சென்னை டு கோயம்புத்தூர் போறீங்கன்னா, இப்போ உங்களுக்கு சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போறதுக்கு உங்களுக்கு எப்படி பாதை தெரிஞ்சா போதும், நீங்க ஈஸியாக போயிடலாம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கேயும். வேர்ட்ப்ரெஸ்ல வந்து ஒவ்வொரு பேஜும் எப்படி டிசைன் பண்ணுங்கிற மாதிரி இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க ஈஸியாக வந்து பண்ணிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் பிஃபோர் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட். இந்த வெப்சைட்லாம் எதில் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு நான் பில்ட் பண்ணதான். இதெல்லாம் எதில் டெவலப் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் தான் டெவலப் பண்ணது. உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இந்த மாதிரி வெப்சைட்ல நான் டெவலப் பண்ணுறதுக்கு எடுத்த டைம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour கூட எடுக்கல இந்த மாதிரி சைட்டை நான் டெவலப் பண்ணுறதுக்கு. அப்போ வந்து வேர்ட்ப்ரெஸ்ல உங்களுக்கு எல்லாமே ரெடிமேடாக கொடுத்துருவாங்க. நம்ம ஜஸ்ட் கால் பண்ணி அதில் ஒர்க் அவுட் பண்ணாலே போதும், ஈஸியாக வந்து நம்ம இது பண்ணிடலாம். இது வந்து இ-காமர்ஸ் சைட்டு. இப்போ இது இல்லாமல் இப்போ வேற ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நார்மலான வெப்சைட் நான் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன். இதுவும் நான் என்னோட கிளைண்ட்டுக்கு பண்ணதான். இதுவும் வேர்ட்ப்ரெஸ்ல பண்ணதான். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா குவாலிட்டியாக இருக்கும். இதே இதை வந்து நம்ம HTML CSSலேயும் பண்ணலாம். HTML CSSல யூஸ் பண்ணி பண்ணும்போது நமக்கு என்ன ஆகும்னா, இந்த மாதிரி ஒரு சைட்டை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து குறைஞ்சது ஒரு 5-6 நாளாக தேவைப்படும். 5-6 நாள் நீங்கள் பண்ணாலும் இந்த மாதிரி குவாலிட்டி உங்களால் பண்ண முடியாது. அப்போ இது வந்து யார் ஓவர்டேக் பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்ப்ரெஸ் வந்து இதை பீட் பண்ணிட்டாங்க. குவாலிட்டியும் உங்களுக்கு வருது, ப்ளஸ் இந்த டைம் சேவ் ஆகுது, ப்ளஸ் இந்த காஸ்ட்டும் சேவ் ஆகுது. இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லா டெவலப்பர்ஸும் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, வேர்ட்ப்ரெஸ் வந்து மைக்ரேட் பண்ண. அதை வந்து நம்ம வேர்ட்ப்ரெஸ் தெரிஞ்சால் நம்ம டெவலப்பர் கிடையாது, ஜஸ்ட் ஒரு டிசைனர்னு சொல்லிக்கலாம், அவ்வளோதான். வேர்ட்ப்ரெஸ் வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வெப்சைட் வந்து அதுக்காண்டி வேர்ட்ப்ரெஸ் வந்து ரொம்ப வேல்யூ இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா வெப்சைட் டிசைனிங் வந்து வேர்ட்ப்ரெஸ் யூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஃப்ரெஷராக ஒரு கம்பெனியில் என்டர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக வேர்ட்ப்ரெஸ் தெரிஞ்சு வச்சுக்கலாம். நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட், நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே தெரியாமல் இருக்காங்க. அப்படி இருக்கும் நீங்கள் வேர்ட்ப்ரெஸ் நல்லா தெரிஞ்சு வச்சுட்டு நல்லா உங்களுக்கு வெப்சைட் டிசைன் பண்ண தெரியும் அப்படின்னா வந்து உங்களுக்கு கண்டிப்பாக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக வேலையும் கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு இன்ட்ரோ நான் ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நம்மளோட கிளைண்ட்டோட பிஸ்னஸை வந்து நம்ம ஆன்லைன் கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு டொமைன் நேம் தேவை. இப்போ வந்து என்னோட கிளைண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னோட கிளைண்ட் வந்து இப்போ ஆஃப்லைனில் ஒரு ஸ்டோர் வச்சுருக்காங்க சென்னையில். இப்போ சென்னையில் வச்சுருக்க ஸ்டோர் வந்து அவங்க ஆன்லைனில் கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டொமைன் நேம் தேவை. அப்போ அவங்க என்கிட்ட சொல்லிட்டாங்க, நீங்கள் இந்த டொமைன் நேமில் வந்து எனக்கு சர்வர் வாங்கி எனக்கு இதில் வந்து வாங்கித்தாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ இந்த டொமைன் நேம் காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஸோ பேஸ்ட் பண்ணால் இங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சர்வர் நாட் ஃபவுண்ட்னு வருது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த நேமில் வந்து எந்த ஒரு கண்டென்ட்டுமே இல்லை, சர்வர் நாட் ஃபவுண்ட்னு வருது. அப்போ நாட் ஃபவுண்டா அங்கே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுக்கு நம்ம ஒரு சர்வர் வாங்கணும். சர்வர் வாங்குறது தான் நான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தேன். கோடாடி இருக்காங்க, ஹோஸ்டிங்கர் இருக்காங்க, ஹோஸ்கட்டர், இந்த நிறைய கம்பெனிஸ் இருக்குது. பட் இதில் பெஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கர் தான் பெஸ்ட்டு. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ப்ரைவேட் விண்டோவில் இப்போ நான் ஹோஸ்டிங்கரில் வந்து அதில் என்னோட ரெஃபர் லிங்க் போட்டிருப்பேன். நீங்கள் சப்போஸ் இப்போ வந்து இது என்ன எதுக்காண்டி நான் ரெஃபர் லிங்க் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் ஹோஸ்டிங்கரில் வந்து நிறைய கிளைண்ட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணி கொடுத்துருக்கேன், நான் வந்து வெப்சைட் டெவலப் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் அவங்க எனக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ரெஃபரல் கோட் மாதிரி கொடுத்துருவாங்க. நான் வந்து ஹோஸ்டிங்கரில் ரொம்ப நாள் நான் ஒர்க் பண்ணுறதுனால, ரொம்ப நாள் ஒர்க் பண்ணுறதுன்னு கிடையாது, நம்ம ஹோஸ்டிங்கரில் ஒரு நம்ம இது வாங்குவோம், இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரு ரெஃபரல் கோட் கொடுப்பாங்க. அந்த ரெஃபரல் கோடை வச்சு நம்ம வேற ஒரு கிளைண்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுறோம் அப்படின்னா வந்து நான் என்ன பண்ணுவாங்கன்னா நம்மளுக்கும் அதில் ப்ராஃபிட் இருக்கும், அந்த கிளைண்ட்டுக்கும் ப்ராஃபிட் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் நார்மலாக எந்த ஒரு ரெஃபர் லிங்க்கும் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டேரெக்டாக இதில் போய் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ காசு வரும்னு பாருங்கள். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன், இதில் வந்து ஹோஸ்டிங் வந்து நான் வெப் ஹோஸ்டிங் சூஸ் பண்ணிக்கிறேன். க்ளவுடு VPSலாம் பார்த்தீங்கன்னா ஒரு நெக்ஸ்ட் லெவலில் நீங்கள் உங்களோட வெப்சைட்டை வந்து ஒரு நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகிறீங்க அப்படின்னா வந்து அப்போ நீங்கள் க்ளவுட் எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் மீன்ஸ் என்ன வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட் லெவலுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்போ க்ளவுடு VPS எடுத்துக்கலாம். பட் நீங்கள் இனிஷியல் லெவலில் இருக்கும்போது வெப் ஹோஸ்டிங்னு எடுத்துக்கலாம். வெப் ஹோஸ்டிங் பார்த்தீங்கன்னா மொத்தம் உங்களுக்கு எத்தனை பிளான் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பிளான் வச்சுருப்பாங்க. இப்போ இந்த இனிஷியல் பிளானில் எவ்வளோ, இது இனிஷியல் பிளானில் வந்து நீங்கள் மந்த்லி 69 ரூபா கட்டணும். உங்களுக்கு இதில் என்ன அட்வான்டேஜ் கொடுத்துருக்காங்கன்னா 50 GB ஸ்டோரேஜ், இதில் உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் கிடையாது. பட் இங்கே என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே மாதத்துக்கு நீங்கள் 139 ரூபா கட்டணும். பட் வந்து உங்களுக்கு இங்கே 100 GB ஸ்டோரேஜ் இருக்குது, ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஃப்ரீ டொமைன் இங்கே கிடச்சிரும். அப்படி இருக்கும்போது உங்களுக்கு நமக்கு இதில் ஃப்ரீ டொமைனும் கிடைக்குது, ப்ளஸ் ஸ்டோரேஜ் அதிகமாகுது. அப்போ இதில் ஃபீச்சர்ஸும் நிறையா இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம ஒரு வெப்சைட் தான் பண்ண முடியும், பட் இங்கே 100 வெப்சைட் பண்ணிக்கலாம். இந்த ஒரு வெப்சைட்டுக்கும் 100 வெப்சைட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு டொமைனுக்கும் வந்து ஒவ்வொரு டொமைன் மீன்ஸ் என்ன ஒவ்வொரு வெப்சைட்டுக்கு வந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு ஹோஸ்டிங் தேவை. அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பிளான் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நம்ம வந்து ஒரே ஒரு ஹோஸ்டிங்கை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா அப் டு 100 டொமைன் வரைக்கும், அதாவது 100 வெப்சைட் வரைக்கும் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா
இந்த ஒரே ஹோஸ்டிங் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு வந்து இது கூட இதில் வந்து ஒரே ஒரு வெப்சைட் தான் இது பண்ண முடியும். பட் இதில் அப் டு 100 வரைக்கும் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இதுதான் பெட்டராக இருக்கும். அப்போ அதை நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ஆட் டு கார்ட் கொடுக்குறேன். இப்போ வந்து என்னோட ரெஃபரல் கூட நான் யூஸ் பண்ணவே இல்லை. யூஸ் பண்ணாமல் பண்ணும்போது எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கு 7878 ரூபா காட்டுது. இப்போ ஒரு மாதத்துக்கும் எடுக்கும்போது 599 ரூபா காட்டுது. இதுவே 4 வருஷத்துக்கு நீங்கள் போகும்போது 139 ரூபா காட்டுது. அப்போ வந்து நீங்கள் மாதத்தை இன்க்ரீஸ் பண்ண உங்களுக்கு வந்து ரேட்டு குறையும். இப்போ ஒரு மாதத்துக்கு 599 ரூபா அப்படின்னா 12 மாதத்துக்கு 239 ரூபா. அப்போ உங்களுக்கு இதில் பாதி ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்போ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு இதில் எவ்வளோ காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னா 3384 ரூபா காட்டுது. சரி இதை நோட் பண்ணிக்கோங்க. வித்தவுட் ரெஃபரல் நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா வித்தவுட் ரெஃபரல் 3384 ரூபா காட்டுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட ரெஃபரல் லிங்க் போட்டு போக போகிறேன். என்னோட ரெஃபரல் லிங்க் போட்டுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் என்னோட ரெஃபரல் லிங்க் போடாமல் உங்களுக்கு எவ்வளோ காட்டுதுன்னா 3384 ரூபா காமிச்சிது. இப்போது என்னோட ரெஃபரல் லிங்க் இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணால் எனக்கும் அதே பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோஸ்டிங்கில் வெப் ஹோஸ்டிங்கை கிளிக் பண்ணுறேன். இங்கே என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இதே ப்ரீமியம் பிளானை சூஸ் பண்ணிக்கிறேன். இங்கே சூஸ் பண்ணோன்னா என்ன காட்டுதுன்னு பாருங்கள், 4 வருஷத்துக்கு 6298 ரூபா காட்டுது. பட் அது அங்கே அப்போ நம்மளுக்கு வந்து 7000 கரெக்டாக காமிச்சிது. இங்கே எனக்கு என்ன ஆயிருக்குன்னா 20% நமக்கு டிஸ்கவுண்ட் ஆகிருக்கு. ரெஃபரல் இதில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க 20% ரெஃபரல் டிஸ்கவுண்ட் அப்ளைடு அப்படின்னு இன்க்ளூட் அப்படின்னு. இது நமக்கு எவ்வளோ ஆயிருக்குன்னா 920 ரூபா கட்ட நமக்கு இதாக இருக்குது 4 வருஷத்துக்கு போகும்போது. பட் இது வந்து நீங்கள் எப்போவுமே நீங்கள் ஒரு மாதத்துக்கு எடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரேட் ரொம்ப இதாக இருக்கும். அதில் என்ன பண்ணுங்க, குறைஞ்சது 1 இயர்க்கு எடுத்துருங்க. ஸோ 1 இயர்க்கு எடுக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பாருங்கள், 2707 ரூபா தான் உங்களுக்கு இதில் 1 இயர் ஒரு இயருக்கு வருது. அப்போ உங்களுக்கு இது எவ்வளோ இது வருதுன்னு பாருங்கள். வித்தவுட் ரெஃபரல் உங்களுக்கு எவ்வளோ வந்ததுன்னா 3384 வருது. பட் வித் ரெஃபரில் 2707 ரூபா தான் வருது. சப்போஸ் உங்களோட கிளைண்ட் வந்து வேற கண்ட்ரியா இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் டேக்ஸ் இருக்காது. இதில் வந்து நமக்கு ஜிஎஸ்டி எவ்வளோ போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 412 ரூபா போட்டிருக்காங்க. பட் இப்போ என்னோட கிளைண்ட் வந்து இந்தியா கிடையாது. அப்போ என்னோட கிளைண்ட் வந்து வேற ஒரு கண்ட்ரியில் இருக்காங்க. அப்போ வேற கண்ட்ரியில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வந்து டேக்ஸ் இருக்காது. சப்போஸ் உங்களோட கிளைண்ட் வந்து இந்தியா அப்படின்னா நீங்கள் இந்தியா சூஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுங்கள். சப்போஸ் உங்கள் கிளைண்ட் வந்து வேற கண்ட்ரினா நீங்கள் வேற கண்ட்ரி சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட இந்த யூஏ கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் கிடையாது. அப்போ எனக்கு ஓவரால் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 2294 ரூபா தான் வருது. சப்போஸ் நீங்கள் இந்தியா அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 2207 ரூபா வருது. அப்போ இதுக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்குது. இப்போ இதே மாதிரி நீங்கள் கூட ஃபாலோ பண்ணலாம். நீங்கள் ஒன்ஸ் ஹோஸ்டிங் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட கிளைண்ட்டுக்கு இல்லை நீங்கள் யாராவது வெப்சைட் கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களோட ரெஃபரல் லிங்க் போட்டு வாங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் காசு கிடைக்கும். ஓகே, இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நான் 1 இயர் சூஸ் பண்ணியிருக்கேன். 1 இயர் சூஸ் பண்ணிட்டு இப்போ இதில் என்ன கேட்பாங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஆல்ரெடி இருக்காங்க கேட்பாங்க. நம்மளுக்கு அக்கௌண்ட் இல்லை, இப்போ தான் கிரியேட் பண்ண போகிறோம் என்னோட கிளைண்ட்டுக்கு. அப்போ என்னோட கிளைண்ட்டோட மெயில் ஐடி வந்து நான் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டை வந்து நான் உங்களுக்கு இதில் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ வந்து பேமெண்ட் வந்து கிரெடிட் கார்டில் பண்ண போறீங்க, யூபிஐல பண்ண போறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து இப்போ யூபிஐல தான் பண்ண போகிறோம். ஆனால் ஜஸ்ட் யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபர்தர் என்ன பண்ணுறேன்னா சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுக்குறேன். இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஒன்ஸ் பேமெண்ட் வந்துருச்சு, பேமெண்ட் டன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அடுத்து ஃபர்தர் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு லைன் பே இல்லைன்னா நம்ம அது எப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் வந்து யூபிஐ ஐடி கொடுத்துக்கோங்க. ஸோ யூபிஐ ஐடி கொடுத்துட்டு கண்ட்ரி கொடுத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு கியூஆர் கோடு வரும். ஸோ கியூஆர் கோடை வச்சு நம்ம என்ன பண்ணிக்கணும் பார்த்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி பேமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஸ்கேன் பண்ணிட்டேன். ஸோ ஸ்கேன் பண்ணி எவ்வளோ சைடில் பே பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பேமெண்ட் பண்ணியாச்சு. பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா அது வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து கிளைண்ட்டோட மெயிலுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் போயிருக்கும் கிளைண்ட்டோட இதுக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டார்ட் நோ கொடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ப்ரொசீஜர் தான் நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் பண்ணுற மாதிரி இருக்கும். இது உங்களுக்கு தெரியும். சப்போஸ் இப்போ இந்த வீடியோ பார்த்து பண்ணிட்டீங்க, இந்த வீடியோ பார்த்து நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரெஸ்யூம்லாம் போட்டுக்கலாம். எனக்கு வந்து டொமைன் ஹோஸ்டிங் நான் வாங்கி இது பண்ணிப்பேங்கிற மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஈஸியாக வந்து காலேஜ் படிக்கும்போது ப்ளேஸ் ஆகிடலாம். இப்போ வந்து என்ன பண்ண போறேன்னா கிரியேட் நியூ வெப்சைட். இப்போ சப்போஸ் ரெண்டு ஆப்ஷன் கேட்பாங்க. நீங்கள் வெப்சைட் புதுசாக கிரியேட் பண்ண போறீங்க இல்லை வந்து மைக்ரேட் பண்ண போறீங்கன்னு கேட்கும். மைக்ரேட்னா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சர்வர்ல இருந்து நம்ம இங்கே மைக்ரேட் பண்ணுறதா மைக்ரேட்னு சொல்லுவாங்க.
நம்ம வந்து இப்போ மைக்ரேட் பண்ண போகிறது கிடையாது, புதுசாக ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். கீழே வந்து ஸ்கிப் கிரியேட் அண்ட் எம்டி வெப்சைட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இப்போ பிஹெச்பிலலாம் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா எம்டி கொடுத்துட்டு நம்ம வந்து லோக்கல் உள்ள ஃபைலை இங்கே தூக்கி போடுவோம். பட் நீங்கள் கிரியேட் நியூ வெப்சைட் கொடுத்தா நமக்கு என்ன பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் கேட்கும். ஒன்று வந்து வேர்ட்பிரஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணலாம், வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணலாம். அப்படின்னா ஹோஸ்டிங்கர் பில்டர் மூலமாக வெப்சைட் யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்கே ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வந்து வேர்ட்பிரஸில் தான் நமக்கு வந்து ஃபீச்சர்ஸ் நிறையா இருக்கும். அதனால் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து சொல்லியிருப்பாங்க இதுக்கு வந்து நீட்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு. பட் இதுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் தேவைன்னு சொல்லியிருப்பாங்க. பட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது நான் ஹோஸ்டிங்கர் நல்லா இருக்கான்னு சொல்ல வரல, நல்லா தான் இருக்கும். பட் அதை விட வேர்ட்பிரஸில் ஃபீச்சர்ஸ் நிறையா உண்டு. அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா வேர்ட்பிரஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோட கிளைண்ட்டோட மெயில் வந்து இதில் ஆட்டோமேட்டிக் இதில் எடுத்துச்சு. அப்புறம் ஜஸ்ட் நான் இப்போ பாஸ்வேர்ட் மட்டும் போட்டு ஃபர்தர் இதை கண்டினியூ கொடுக்குறேன். இப்போ வந்து இது பிளக்கிங்லாம் ஸ்கிப் கொடுத்துக்கோங்க. ஸோ இதையும் ஸ்கிப் கொடுத்தா நம்ம லேட்டர் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருந்தோம் நம்மளோட பிளானில் வந்து ஒரு டொமைன் வந்து ஃப்ரீ டொமைன் இருக்குது அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரீ டொமைன் வந்து கிளைம் பண்ணிக்காங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா செலக்ட் கொடுத்துக்கிறேன். செலக்ட் கொடுத்து என்னோட கிளைண்ட் என்ன நேமில் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வின்மோர் டெக்னாலஜிஸ்ங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வின்மோர் டெக்னாலஜிஸ்ன்னு போட்டு எக்ஸ்டென்ஷன் வந்து என்ன பண்ண போகிறேன்னா .com சூஸ் பண்ண போகிறேன். சூஸ் பண்ணிட்டு சர்ச் கொடுக்குறேன். ஸோ சர்ச் கொடுத்தா டொமைன் இஸ் அவைலபிள்னு வந்துருச்சு. இந்த நேம் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்னு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து வின்மோர் டெக்னாலஜிக்கு பதிலாக இப்போ வந்து நான் google.com போடுறேன் அப்படின்னா அந்த நேம் வந்து இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா வெட்பாசர். இப்போ நான் வெட்பாசர் போட்டு டாட்னு போட்டு இந்த டொமைன் நாட் அவைலபிள் வந்துடும். இந்த டொமைன்ஸ் ஆல்ரெடி டேக்கன் வந்துடும். அப்போ ஒருத்தவங்க எடுத்துட்டாங்க, ஒரு டொமைன் எடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து அதை திரும்ப எடுக்க முடியாது. ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு வெப்சைட் தான் இருக்கும். இப்போ ஒருத்தவங்க ஒரு வெப்சைட் தான் இருக்கும் கிடையாது, ஒரு அட்ரஸ் தான் ஒருத்தவங்களுக்கு இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கு ஆதார் நம்பர் வேற ஒருத்தவங்களுக்கு இருக்காது, அது ஒரு யூனிக். அதே மாதிரி தான் இங்கே இப்போ நான் வெட்பாசர் இது வந்து என்னோட வெப்சைட்டு. இப்போ இதுக்குள்ள போனீங்கன்னா இதில் வரும். அப்போ இதே நேம் என்ன பண்ண முடியாதுன்னா இன்னொருத்தவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண முடியாது. பட் .in பதிலாக அவங்க .com எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இப்போ இதில் .in வர இடத்துல நான் இப்போ .com போட்டு சர்ச் பண்ணுறேன் அப்படின்னா இது அவைலபிளாக தான். டொமைன்ஸ் அவைலபிள். ஸோ இப்போ .com அவங்க எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கிளைண்ட்டை கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா வின்மோர் டெக்னாலஜிஸ் கேட்டிருக்கேன். அப்போ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு .com நான் போட்டுக்கிறேன். ஸோ போட்டுட்டு சர்ச் கொடுக்குறேன், அவைலபிள் இருக்குது. அப்போ ஜஸ்ட்டு கண்ட்ரி கொடுத்துக்கிறேன். ஸோ கண்ட்ரி கொடுத்தா நமக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இது வந்து நமக்கு ப்ராசஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த இடத்துல நீங்கள் பேசனால கம்பெனியான்னு கேட்கும், நம்ம வந்து அதே கொடுத்துக்கலாம். ஸோ பேசனே கொடுத்துக்கலாம், அதுவும் நம்மளுக்கு இது கிடையாது. ஸோ மெயில் ஐடிலாம் டிஃபால்ட்டாக அதுவாகவே எடுத்துரும். அதில் வந்து ஜஸ்ட் நம்ம இதை மட்டும் கொடுத்தா போதும். சிட்டி வந்து துபாய் கொடுத்துருவாங்க. இப்போ ஜஸ்ட் ஃபினிஷ் ரெஜிஸ்ட்ரேஷன் கொடுத்துங்க. ஸோ கொடுத்தீங்க, அது உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா டொமைன் வந்து ரிஜிஸ்டர் ஆகும். ஒன்ஸ் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா சைட் வந்து ஓப்பன் ஆயிரும். சைட் ஓப்பன் ஆயிரும் மீன்ஸ் என்ன வந்து இப்போ நான் ஃபினிஷ் செட்டப் கொடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, இது வந்து சர்வர் நாட் ஃபவுண்ட் வந்து இதை நம்ம காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஸோ இப்போ அதே மாதிரி தான் வருது. இப்போ வந்து நம்மளுக்கு அது நம்ம எடுத்த உடனே நமக்கு இதாகாது, இட் டேக் ஒரு 5 to 10 minutes டைம் எடுக்கணும், உடனே வராது இது. ஸோ 5 to 5 minutes நமக்கு டைம் எடுத்ததுக்கப்புறம் பார்ட்டுன்னு வந்துடும் ஃபஸ்ட்டு. இப்போ நமக்கு இது எப்போ வந்துருக்கு 52 வந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இன்டெகிரேட் சக்ஸஸாக இன்டெகிரேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நமக்கு அதில் நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வேர்ட்பிரஸ் நீங்கள் படிச்சிட்டிங்க, வேர்ட்பிரஸ் படிச்சிட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா HTML CSS எல்லாம் படிச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று HTML CSS படிச்சுட்டு வேர்ட்பிரஸ் படிங்க. அப்படின்னா வேர்ட்பிரஸ் படிச்சிருக்கோம் HTML CSS படிச்சிக்கலாம். ஸோ இதெல்லாம் படிக்கலாம், அவங்களோட இஷ்டம் தான். இப்போ நான் என்ன பண்ணுறேன், மேனேஜ் சைட்டை கொடுத்துக்கிறேன். இப்போ எனக்கு இன்னும் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா சர்வர் இப்போ வந்து ஃபஸ்ட்டு சர்வர் நாட் ஃபவுண்ட் வந்துச்சு, இப்போ ப்ராப்ளம் லோடிங் பேஜ் வந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா வந்துடும் இனிமேல். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இங்கே இதாகிடுச்சு, ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட் ஆகிரும் நம்மளுக்கு இதுதான். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட பேனல். இப்போ நீங்கள் ஹோஸ்டிங்கில் பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். இப்போ இதில் வந்து என்ன இருக்குன்னா விகாவே சென்ட் வெரிஃபிகேஷன் மெயில் வந்து இப்போ உங்களுக்கு போயிருக்கும். அவங்க ஒன்ஸ் வெரிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த இது வந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா மேனேஜ் கொடுத்து அதில் வந்து ப்ரொசீட் பண்ணிக்கலாம்.
இப்போ சப்போஸ் இங்கே ஓப்பன் ஆகலை, பட் வேறு இதில் நம்ம வேறு ப்ரௌசர் வந்து போட்டோன்னா ஓப்பன் ஆயிடும். அது வந்து சரி கேட்ச் இஷ்யூ அந்த மாதிரி இருக்கும். பட் எப்போவுமே வாங்கின உடனே ஓப்பன் ஆகாது, கொஞ்சம் டைம் எடுக்கும். பட் இதில் ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா இப்போ அது வந்து கொஞ்சம் டைம் இந்த மாதிரி நிறைய இதில் யூஸ் பண்ணுவோம், கேட்ச் இதாக இருக்கும். பட் இங்கே நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் அதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ தெரிஞ்சுன்னு நினைக்கிறேன். நான் இப்போ வந்து உங்களுக்கு டொமைன் ஹோஸ்டிங் வாங்குற எப்படின்னு ஓரளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டுக்கு வந்து வெப்சைட் வந்து டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கிளைண்ட் வெப்சைட் டிசைன் பண்ணாங்க நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதில் என்ன பண்ணிக்கணும்னா வேர்ட்பிரஸ் வந்து இதில் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அதை லாகின் பண்ண போகிறோம். அட்மின் பேனல் வச்சு லாகின் பண்ண போகிறோம். இப்போ இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிவிட்டு அட்மின் பேனலில் நம்ம போகிறதுக்கு என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு இது கொடுத்துருப்பாங்க. அதான் WP-admin போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, இதுதான் அட்மினோட இது. நம்ம கிரியேட்டிவ் நியூ வெப்சைட் கொடுத்தவரை நம்மளுக்கு என்ன கேட்டுச்சுன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கேட்டுச்சு. அப்போ வந்து நீங்கள் மெயில் அட்ரஸ் நம்ம என்ன கொடுத்தோம்னு பார்த்தீங்கன்னா, கிளைண்ட்டோட மெயில் அட்ரஸ் கொடுத்தோம், அருண்குமார் இதை கொடுத்தோம். ஸோ மெயில் இதை கொடுத்துக்கோங்க நீங்கள் இது பண்ணும்போது. பாஸ்வேர்டு தான் நம்ம என்ன பாஸ்வேர்டு கொடுத்தோமோ அதை கொடுத்து என்டர் அடிச்சிங்கன்னா ஓப்பன் ஆயிடும். ஸோ இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ணுற மாதிரி இருக்கும், நம்ம வெப்சைட் வந்து டெவலப் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் லாகின் பண்ணுறேன். ஸோ லாகின் பண்ணால் எனக்கு இது ஓப்பன் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை ரீலோட் பண்ணுறேன். இப்போ நமக்கு இதுதான் இப்போ நம்மளோட அட்மின் பேனல் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து ஹைட் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம அட்மின் நம்ம ஓப்பன் பண்ணாலும் இந்த மாதிரி சைடில் வந்துட்டு இருக்கு. இதை ஹைட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, யூசர்ஸில் ப்ரொஃபைல் போய்க்கோங்க. ப்ரொஃபைலை வந்து ஷோ டூல் பார் வென் வியூவிங் சைட்னு கொடுத்துருப்பாங்க. அது ஜஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்துங்க. இப்போ வந்து இது போயிடும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணால் இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டொமைனா ஹோஸ்டிங் எப்படி வாங்கி அதில் எப்படி வேர்ட்பிரஸ் இன்ஸ்டால் பண்ணணும்னு பார்த்தோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எப்படி அதை டிசைன் பண்ண போகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து நம்ம இதில் இது பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணேன், பிளக்கின் செக்ஷனில் போய்க்கோங்க. எப்போ வந்து பிளக்கின்ல வந்து தேவையில்லாத பிளக்கின் எப்பவுமே வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன பிளக்கின் தேவை இருக்கோ அதை மட்டும் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிளக்கின் வந்து ஹோஸ்டிங்கர் பிளக்கின் வந்து இது வந்து நம்ம டேரெக்டாக நம்ம லாகின் பண்ணிக்கலாம். இங்கேருந்து நம்ம லாகின் பண்ணிக்கலாம். அட்மின் பேனல் இங்கேருந்தே கொடுத்துக்கலாம். அந்த ஒரு ரீசனுக்காண்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஹோஸ்டிங்கர் வச்சுருக்கோம். இது நீங்கள் டீஆக்டிவேட் பண்ண வேண்டாம். லைட் ஸ்பீடு கேட்சி பிளக்கின் வந்து டீஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இதுக்கு கேட்சி பிளக்கின் வந்து கண்டிப்பாக தேவை தான், பட் நம்ம வேறு கேட்சி பிளக்கின் போட்டுக்கலாம். ஸோ கேட்ச் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன இதில் நம்ம வந்து வேறு இது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணி அப்படின்னா கேட்சி நீங்கள் கிளியர் பண்ணி விட்டா வந்து உடனே ரெஃப்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா W3 ஃபாஸ்டஸ்ட் கேட்ச் இப்போ நான் இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். ஸோ கேட்ச் வந்து நீங்கள் ஒர்க் பண்ண உங்களுக்கு என்ன டேட்டா பேஸில் போய் இல்லை சம்திங் இதில் போய் உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். அது ஒன்ஸ் கேட்ச் நீங்கள் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நம்ம சர்வர் சைடோட கிளைண்ட் சைடோட எல்லாம் இதாகும் பார்த்தீங்கன்னா சர்வர் சைடில் உள்ளது எல்லாமே உங்களுக்கு கிளியர் ஆகிட்டு இருக்கும். இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிட்டேன். மேலே போய் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா கிளியர் கேட்ச். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பிளக்கின்ல நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் போட்டாச்சு. பிளக்கின் நம்ம என்ன செக்ஷன் வரல, இப்போதைக்கு ஜஸ்ட் இது மட்டும் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம வந்து தீம் சூஸ் பண்ணோம். ஃபஸ்ட்டு நம்ம டெம்ப்ளேட்டுக்கு வந்து தீம் இன்ஸ்டால் பண்ணோம். இப்போ இது வந்து டிஃபால்ட்டாக வேர்ட்பிரஸ் டிஃபால்ட்டாக கொடுத்தது. இந்த தீம்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அதனால் நான் என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிக்கிறேன். புதுசாக தீம் போகிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா ஆட் நியூ தீம் கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸில் போய் தீம்ஸ் போய்க்கோங்க. தீம்ஸ்க்கு அப்புறமா ஆட் நியூ கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பாப்புலரான தீம் எல்லாமே இதில் கொடுத்துருப்பாங்க. இதில் நீங்கள் ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா அந்த தீமில் எப்படி ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த தீம்லலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவ்யூ எவ்வளோ இருக்குன்னா 39 ரேட்டிங், ரிவ்யூ ஃபுல்லாக 5 ஸ்டார் இருக்குது. அப்போ நீங்கள் எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், நான் சூஸ் பண்ணுற தீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஓஷன் WP தான். ஓஷன் WP பார்த்தீங்கன்னா 5534 ரேட்டிங் இருக்கும், எல்லாமே 5 ஸ்டார். அப்போ இந்த தீம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்கை பற்றி நம்ம கண்டுபிடிச்சலாம் இந்த தீம் வந்து குவாலிட்டியாக இல்லை நான் குவாலிட்டியாக அப்படின்னு. இப்போ வந்து நான் இது பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஆக்டிவ் கொடுத்துருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ண போகிறோம்.
இன்ஸ்டால் பண்ணிவிட்டு தான் நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் இன்ட்டு மார்க் கொடுத்துருக்கேன். இப்போ டேஷ்போர்டில் போய் ஹோம் பேஜ் வந்துருங்க. இதை டிஸ்மிஸ் கொடுத்துருங்க. இது வந்து மினிமைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து மினிமைஸ் பண்ணி வச்சா பார்க்க வந்து நீட்டாக தான் மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ரீலோட் பண்ணுறேன். இப்போ நமக்கு என்ன ஆச்சு, நம்ம புதுசாக டிசைன் பண்ண இது வந்து நமக்கு வந்துருச்சு இந்த இடத்துல. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம தீம் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பிளக்கின்ஸ் ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து நம்ம இந்த வெப்சைட் டிசைன் பண்ணுறது நம்மளுக்கு மேஜராக ஹெல்ப் பண்ணுறது ரெண்டு பிளக்கின் தான் இருக்குது. அந்த 2 பிளக்கினை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா என்டையர் அந்த வெப்சைட் டிசைன் பண்ண போகிறோம். அந்த 2 பிளக்கின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து எலமெண்டர், இன்னொன்று வந்து எலமெண்டரோட ஆடான். ஸோ ஆடான்ங்கிறது வேற ஒரு இது பண்ணது தான், வேற ஒரு கம்பெனி பண்ணது தான். பட் பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த 2 பிளக்கின். ஒன்று வந்து எலமெண்டர், அப்புறம் வந்து எசென்ஷியல் ஆடான் ஃபார் எலமெண்டர் பிளக்கின் உண்டு. எலமெண்டர் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா இந்த இதெல்லாம் ஒர்க் பண்ண முடியும். எலமெண்டரோட மெயின் அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோடிங் இல்லாமல் ட்ராக் அண்ட் ட்ராப் மூலமாக நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான ஒரு வெப்சைட் வந்து கிரியேட் பண்ண முடியும். அதனால் ஃபஸ்ட்டு இது இன்ஸ்டாலிங் கொடுத்துக்கோங்க. இதையும் இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. இந்த 2 பிளக்கின் நம்மளுக்கு ரொம்ப மேஜராக தேவைப்படும். இந்த 2 பிளக்கினை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட்டை டிசைன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம வெப்சைட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. இது அப்படியே நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக மாற்றி என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு அட்ராக்டிவாக குவாலிட்டியாக கொண்டு வர போகிறோம். நம்ம லாஸ்ட்டோட கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம், இப்போ இருக்கிறதுக்கும் பின்னாடி இருக்கும் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. இப்போ நான் ஆக்டிவேட் பண்ணிக்கிறேன் அதை. ஸோ இதில் வந்து நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணால் க்ரியேட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் பண்ணால் நல்லது தான். இப்போதைக்கு நான் வேண்டாம், எனக்கு ஆப்ஷனில் நீங்கள் க்ரியேட் பண்ணால் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் ஸ்கிப் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இதை வந்து இது பண்ணிடுங்க. இப்போதைக்கு என்ன பண்ணிடுங்க, இது உங்களுக்கு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணிடுங்கன்னா இது அப்படியே இந்த WP அட்மின் வரைக்கும் அப்படியே விட்டுட்டு இதை மேலே அடிச்சுட்டு மறுபடியும் என்ன பண்ணுங்கன்னா அட்மின் பேனலுக்கு வந்துடுங்க. அட்மின் பேனலுக்கு வந்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கன்னா பிளக்கின் செக்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. பிளக்கின் செக்ஷனில் போய் இதை நம்ம எலமெண்டர் மட்டும் தான் ஆக்டிவேட் பண்ணோம், இதை ஆக்டிவேட் பண்ணலை. அப்போ இதே ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போய் இது நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. இதே நெக்ஸ்ட்டு, இதில் நெக்ஸ்ட்டு, இதில் வந்து மேலே இன்ஸ்டால் டெம்ப்ளேட்லேயும் ஒன்று இருக்கும். ஸோ இதில் தான் இப்போ என்ன எடுத்துருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பாங்க, ப்ரீவியஸாக அவங்க டெவலப் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம அப்படியே என்ன பண்ணிக்கலாம்னா காப்பி பண்ணி இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இன்ஸ்டால் ஆகிருக்கு, அதனால் இன்ஸ்டாலிங் வந்துட்டு இருக்கு. ஒன்ஸ் இது இன்ஸ்டால் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து நம்ம ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணிடலாம். இப்போ ஆக்டிவேட்டட் வந்துருச்சு. இப்போ கிளிக் நெக்ஸ்ட். தேங்க்ஸ். ஸோ இப்போ வந்து இந்த இன்ஸ்டாலேஷன் நமக்கு முடிஞ்சிருச்சு. கங்க்ராச்சுலேஷன் வந்துருச்சு. ஓகே, இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா டேஷ்போர்டில் போய் ஹோம் பேஜ் வந்துருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிட்டோம். இப்போ நான் அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த நேம் வந்து மாற்ற போகிறேன். வின்மோர் டெக்னாலஜிஸ் இடத்துல வருது. இந்த நேம் வச்சுட்டு என்னப்பா இதே நேம் தான் எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மேலேயும் வருது இந்த இடத்துல. அப்போ நான் அதை மாற்ற என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் கஸ்டமைஸ் போய்க்கோங்க. ஓப்பன் இன் நியூ டேப். இப்போ இந்த இதெல்லாம் இந்த மாதிரி வெப்சைட் டிசைன் இப்போ நீங்கள் பிளாக் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நீங்கள் போஸ்ட்டில் போய் ஆட் நியூ போஸ்ட். இப்போ நிறைய பிளாக்கிங்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ பிளாக்கிங்லாம் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஈஸி தான். இப்போ நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு இப்போது ஹலோ ஃபஸ்ட்டு போஸ்ட் ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா இங்கே வந்து ஏதாவது ஒன்று சம்திங் கொடுத்து பப்ளிஷிங் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பற்றி இங்கே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த மாதிரி வந்துருச்சா? ஸோ அப்போ பிளாக்கிங் நீங்கள் பண்ண போகிறீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பட் நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து பிளாக்கிங் கிடையாது. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு பிளாக் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன பண்ணிங்கன்னா இந்த மாதிரி சைட்லலாம் இந்த மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்க. நம்ம இப்போ பண்ண போகிறது வந்து ஒரு கிளைண்ட்டுக்கு வந்து ஒரு வெப்சைட் பண்ண போகிறோம். சிமிலர் டு த சாஃப்ட்வேர் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி. இப்போ இதுவும் பார்த்தீங்கன்னா நான் தான் கிளைண்ட்டுக்கு பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். அப்போ இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு என்ன தேவைப்படாதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சைடில் இருக்க ரீசன்ட் போஸ்ட்டு ரீசன்ட் கமெண்ட்ஸ் நமக்கு தேவைப்படாது. அப்போ நம்ம அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சைட் ஐடென்டிட்டிக்குள்ளே போய்க்கோங்க. அப்பியரன்ஸில் ஃபஸ்ட்டு கஸ்டமைஸ்க்குள்ளே போனதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் சைட் ஐடென்டிட்டி கிளிக் பண்ணிட்டு டைட்டில் வந்து இதில் என்ன இருக்குது வின்மோர் டெக்னாலஜிஸ் இருக்குது. அப்போ இதை அப்படியே மாற்றி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வின்மோர்
வின்மோர் டெக்னாலஜிஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ என்னோட கிளைண்ட்டுக்கு வந்து லோகோன்னு இல்லை, அதனால் இப்போ நான் லோகோ வைக்காமல் இருக்கேன். இப்போ லோகோ இருந்துச்சு அப்படின்னா செலக்ட் சைட் ஐக்கான் கொடுத்து இங்கே நான் இமேஜ் செலக்ட் பண்ணிட்டு எனக்கு என்ன ஆயிருன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் வெப்சைட்டுக்கு முன்னாடி இதில் ஹோஸ்டிங்காக ஹைச்சின்னு போட்டு ஒரு லோகோ இருக்கலாம். ஸோ அதேமாதிரி நம்மளுக்கு இங்கே ஐக்கான் வந்துடும். இப்போ இந்த இடத்துல கூகுள் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ஐக்கான் இருக்கும், ஜின்னு போட்டு சின்னதாக ஒரு ஐக்கான் இருக்கும் இந்த கூகுளுக்கு மேலே இந்த இடத்துல நம்ம கரசர் வச்சுருக்க இடத்துல. அதே மாதிரி நம்மளோட இதுக்கும் வெப்சைட்டும் வச்சுக்கலாம். இப்போதைக்கு நம்மகிட்ட லோகோ இல்லைங்கிறனால என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் நேம் மட்டும் கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்தா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வின்மோர் டெக்னாலஜி இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ நான் அடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ரீசன்ட் போஸ்ட்னு ஒன்று இருக்குது. இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட் பண்ண போகிறேன். ஸோ ஹைட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பேக் வந்து உங்கள் சைட் ஐடென்டிட்டிலேருந்து இந்த பேக் வந்துட்டு ஜென்ரல் ஆப்ஷனுக்குள்ளே போய்க்கோங்க. ஜென்ரல் ஆப்ஷனில் போனீங்கன்னா பேஜ் டைட்டில்னு ஒன்று இருக்கும். பேஜ் டைட்டில் போய் விசிபிலிட்டி வந்து ஹைட் ஆன் ஆல் டிவைஸ் கொடுத்துருங்க. கொடுத்து பப்ளிஷ் கொடுத்துட்டு பேஜை ரீட் பண்ணிங்கன்னா இங்கே இது போயிடும், அப்படியே அந்த ரீசன்ட் போஸ்ட் ஹெட்டிங் போயிட்டு. இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த சைடில் உள்ள விட்ஜெட்லாம் எடுக்க போகிறோம். இந்த சர்ச் ரீசன்ட் போஸ்ட்டில் அதை எடுக்க போகிறோம். அதை எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஜென்ரல் செட்டிங்ஸ்க்கு போய்க்கோங்க. போயிட்டு இதை கொடுத்துருங்க. இதில் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரைட் சைட் பார் இருக்கும். அதுதான் நம்மளுக்கு இதில் ரைட் சைட் பார் இருக்குது. சப்போஸ் நீங்கள் லெஃப்ட் சைட் பார் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு லெஃப்ட் சைடு வந்துடும். இப்போ நான் பப்ளிஷ் கொடுக்குறேன். ஸோ கேட்சை கிளியர் பண்ணிட்டு போட வந்துடும். இப்போ சப்போஸ் எந்த ஒரு சைடு பார் வேண்டாம் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அது வந்து பேஜஸில் இருக்குது மேலே உள்ளது, நம்ம வந்து போஸ்ட்டில் வச்சுட்ருக்கோம். இப்போ நான் இதுக்கு இந்த ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்தா எனக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா, இது வந்து பேஜஸில் உள்ளது, நம்ம பார்த்துட்டு போஸ்ட்டில் உள்ளதை பார்த்துட்டு இருக்கோம். இதுலேயும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இந்த பேஜஸ்லேயும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க, ப்ளஸ் இதுலேயும் என்ன பண்ணுங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்ததுக்கு அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த சைடில் உள்ள இதை கூட எடுக்கணும்னு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த இடத்துல பிளாக் மார்க் இருக்குது. ஸோ பிளாக் மார்க் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா, ஃபுட்டர் விட்ஜெட்டில் போய் எனேபிளை வந்து அன்செக் பண்ணி விட்ருங்க. ஸோ அன்செக் பண்ணிட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, கீழே உள்ள இந்த இது வந்து லைன் போயிடும். இப்போது நீங்கள் அதில் இந்த கருப்பு கலரில் இருக்குது. ஸோ கருப்பு கலரில் இருக்க வேறு ஏதாவது இப்போது காப்பிரைட் 2024 போட்டு ஒரு இது இருக்குது. இது நம்ம மாற்றணும்னு நினச்சிங்கன்னா ஃபுட்டர் பாட்டமில் இந்த இடத்துல இருக்கும். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுங்கன்னா, அதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு காப்பிரைட் காப்பியும் போட்டு 2024 கம்பெனி நேம் போட்டுக்கலாம். ஸோ கம்பெனி நேம் வந்து வின்மோர் டெக்னாலஜிஸ், all rights reserved, theme of இது வந்து நான் பண்ணி கொடுக்கலாம், என்னோட நேம் போட்டிருக்கேன், theme of webboxன்னு போட்டு பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து பேக்ரவுண்டில் வந்து பிளாக்ல இருக்குது. ஸோ அதை நான் மாற்றணும்னு நினச்சா என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா, இது பேக்ரவுண்டில் வச்சு கிளிக் பண்ணிவிட்டு கலர் சூஸ் பண்ணுறீங்கன்னா வெப்சைட் இருக்குது. ஃப்ளாட் யூஐ கலரில் போனீங்கன்னா இதில் நம்பர் ஆஃப் கலர்ஸ் இருக்கும். அதில் எந்த கலர் நமக்கு வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் என்ன கலர் சூஸ் பண்ண போகிறேன்னா இந்த கலர் எடுக்க போகிறேன். அப்போ ஜஸ்ட் காப்பி பண்ணி இந்த பேக்ரவுண்டில் இங்கே போய் நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன இருந்தது இது கீழே எனக்கு மாறிடும். அப்படியே மாறிட்டு இப்போ வந்து இதை கொஞ்சம் பேடிங் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண, கொஞ்சம் வித்து பெருசாக நினச்சிங்கன்னா இங்கே 18 20 இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 20 கொடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு சேமாக வந்துடும். பட் இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்த மாதிரி இருக்குது. அப்போ ஃபாண்ட் சைஸை நீங்கள் சின்னதாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பெருசாகிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த டைப்போகிராஃபின்னு ஒன்று இருக்கும். அந்த இடத்துல டைப்போகிராஃபிக்கில் போய் ஃபூட்டர் செக்ஷனில் ஃபூட்டர் காப்பிரைட்டில் வந்து ஃபாண்ட் சைஸ் 12 பிக்சல் இருக்குது. அதை நீங்கள் ஒரு 14 கொடுத்துக்கலாம். ஸோ 14 கொடுத்தா நமக்கு என்ன ஆயிடுச்சு, இந்த மாதிரி பெருசாகிடுச்சு. 14 ரொம்ப பெருசாக இருக்குன்னா 13 கொடுத்துக்கலாம். ஸோ 13 ரொம்ப சின்னதாக இருக்குது. ஸோ என்ன பண்ணிக்கலாம் 14 கொடுத்துக்கலாம். ஸோ 14 கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி தான் நீங்கள் மாற்றணும், மாற்றிக்கலாம் வேறு ஏதாவது ஃபேமிலி. இப்போ நான் உபுண்டு வச்சுருக்கேன். ஸோ அதில் இந்த மாதிரி வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ இதை பப்ளிஷ் கொடுத்துட்டு இங்கே ரீலோட் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது இல்லாமல் போயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வெப்சைட் டிசைன் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் தேவை, ஃபஸ்ட்டு மெனுஸ்லாம் தேவை. அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, ஃபஸ்ட்டு போஸ்ட்டு இந்த ஹலோ பட்டன் ரிமூவ் பண்ண போகிறோம். ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேஜஸ்க்குள்ளே போய்க்கோங்க. பேஜஸில் ஆல் பேஜஸ் போய்க்கோங்க. போயிட்டு
அதில் வந்து ஆல்ரெடி 2 பேஜ் இருக்கும். இந்த 2 பேஜ் வந்து ட்ராஷ் பண்ணிடுங்க, ட்ராஷ்னு டெலிட் பண்ணி விட்ருங்க. ஸோ டெலிட் பண்ணிட்டு இந்த ட்ராஷில் போய் இதையும் அப்படி ட்ராஷ் பண்ணி விட்ருங்க, ஸ்பேஸ் அது குறையும். ஓகே, இப்போ வந்து பேஜஸ்க்குள்ளே போய் ஆட் நியூன்னு கொடுத்துக்கோங்க. ஆட் நியூ டைட்டில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ்னு டைட்டில் வச்சிட்டேன். இது வந்து இப்போ இதுதான் நான் க்ரியேட் பண்ண பேஜஸ். ஹோம் பேஜில் ஃபஸ்ட்டு பேஜஸில் போய் ஆட் நியூ பேஜ் கொடுத்து ஹோம் பேஜை க்ரியேட் பண்ணி பப்ளிஷ் கொடுத்துட்டேன். ஸோ பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ரீடிங் போய்க்கோங்க. ரீடிங்கில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த ரீடிங் என்ன அர்த்தம்னா உங்கள் வெப்சைட் வந்து ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உங்களோட லேட்டஸ்ட் போஸ்ட்டு தெரியணுமா அப்படின்னு கேட்கும். லேட்டஸ்ட் போஸ்ட் தெரியணுமா, இல்லை வந்து நீங்கள் ஸ்டாட்டிக்காக ஒரு பேஜ் டிசைன் வைக்க போகிறீங்கன்னு கேட்கும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படி வச்சுருந்தோம், லேட்டஸ்ட் போஸ்ட் நம்ம எல்லாம் இது வந்து ஃபஸ்ட்டு இருந்தது, அப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு போஸ்ட்டு போட்டோம், இது லேட்டஸ்ட்டாக தெரியிற போஸ்ட் எனக்கு இது தெரிஞ்சிட்டு இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா லேட்டஸ்ட் போஸ்ட் எனக்கு எதுவுமே தெரிய வேண்டாம். எதுக்காக இது வந்து ஒரு பிளாக் கிடையாது, இது ஒரு வெப்சைட். அப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டாட்டிக் பேஜ் வில் பி செலக்டட் அப்படின்னு கொடுத்து அதை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன், ஸ்டாட்டிக் பேஜை கிளிக் பண்ணணும்னா அதில் மொத்தம் எத்தனை ஹோம் பேஜ் இருக்கோ அத்தனை எல்லாம் இதில் வந்துடும். இப்போதைக்கு நம்மகிட்ட எத்தனை இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஹோம் பேஜ் தான் இருக்குது, நேம் ஹோம் பேஜ். இப்போ ஹோம் பேஜ் செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் சேஞ்சஸ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் இதை ரீலோட் பண்ணுறேன் எப்படின்னு பாருங்க. இப்போ நமக்கு அது எல்லாமே போயிடுச்சு. ஸோ போயிட்டு இப்போ டிஃபால்ட்டாக எம்டியாக நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் வந்து கிடச்சிருச்சு இந்த இடத்துல நமக்கு. ஸோ இதுக்கப்புறம் 1 செகண்ட். ஸோ ஒரு 2 மினிட்ஸ் 1 மினிட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஸோ 1 மினிட் மட்டும் கொஞ்சம் ஹோல்ட் ஆன் பண்ணி ஒரு நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம எம்டிஆர் தான் கொண்டு வந்தாச்சு. இதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருந்தது, இதாக இருந்தால் இப்போ எம்டிஆர் கொண்டு வந்தாச்சா. இப்போ அடுத்த ஸ்டெப் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மெனுஸ் தான் கொண்டு வர போகிறேன். இப்போ நார்மலாக எல்லா வெப்சைட்லையும் நமக்கு என்ன இருக்கும், கண்டிப்பாக ஹோம் இருக்கும், அபோட்டிஸ் இருக்கும், கான்டாக்ட் இருக்கும், கோர்சஸ் இருக்கும். அப்போ அதெல்லாம் கூட்டுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸில் மெனுஸ்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்கும்னா மெனு நேம்னு ஒன்று இருக்கும். இந்த மெனு நேமில் வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரைமரி மெனு. இந்த மெனு நேம் வந்து என்னென்ன கொடுக்கலாம் நீங்கள், அதனால் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ப்ரைமரி மெனுன்னு கொடுத்துக்கிறேன். அது எந்த நேம்லாம் வச்சுக்கலாம். வச்சுட்டு மெனுவில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 4-5 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா டாப் பார், இன்னொன்று மெயின், இன்னொன்று ஃபுட்டர் பேஜ், இன்னொன்று மொபைல் மெனுன்னு இருக்கும். ஸோ நம்ம இதை கொடுக்க போகிறது மெயின் ஒன்று நமக்கு இதில் வரும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும், இதுக்கு நேர் வந்துடும் இந்த இடத்துல. அப்போது மெயினை கொடுத்துட்டு நான் கிரியேட் மெனு கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நான் மெனு கிரியேட் பண்ணிட்டேன். மெனு கிரியேட் பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஹோம் பேஜ் தேவை, ஹோம்னு எனக்கு ஒரு பட்டன் தேவை, அபவுட் தேவை, அப்புறம் என்னென்னா கான்டாக்ட் தேவை, அப்புறம் கோர்ஸ் டீட்டெயில்ஸ் தேவை எனக்கு. அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 4 பேஜ் கிரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஹோம், அதை நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஹோமுக்கு அப்புறமா அபவுட்டஸ் கிரியேட் பண்ணிட்டேன். அடுத்து ஆடி நியூ பேஜில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கான்டாக்டஸ் கிரியேட் பண்ணுறேன். ஒவ்வொரு இதுக்கும் நமக்கு ஒவ்வொரு பேஜ் வச்சா அந்த பேஜில் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா அந்த பேஜை பற்றி எழுத முடியும். இப்போ இந்த கம்பெனியோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து கான்டாக்டஸ் பேஜில் இருக்கும். பப்ளிஷ் கொடுத்துட்டேன். இப்போ வந்து கோர்சஸ் இப்போதைக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஜஸ்ட் 4 நாள் கிரியேட் பண்ணியிருக்கேன். லேட்டர் தட் வந்து கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் நிறைய பேஜ் கிரியேட் பண்ணிக்கலாம், நீங்களும் கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட 5 பேஜ் இருக்குது, 4 பேஜ் இருக்குது, ஹோமு, அபவுட்டஸ், கான்டாக்டஸ், கோர்சஸ். இப்போ வந்து நம்ம வேறு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா வேறு இதில் கோர்சஸில் வந்து என்ன பண்ணிக்கலாம் வேறு. ஓகே, இப்போதைக்கு இந்த 4 போதும். அப்புறம் நம்ம ஏதாவது கிளைண்டோட ரெக்யூர்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஆட் பண்ணால் கூட அதை அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் பேஜ் கிரியேட் பண்ணதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸில் போய் மெனுஸ் வந்துக்கோங்க. மெனுஸில் என்ன பண்ண போகிறேன்னா இந்த லெஃப்ட் சைடில் மோஸ்ட் ரீசன்ட் வியூ ஆல் இருக்கும், அந்த வியூ ஆலை கிளிக் பண்ணிவிட்டு இது அப்படியே இந்த நானே கிளிக் பண்ணிக்கோங்க. நானே கிளிக் பண்ணிட்டு ஆட் டு மெனு கொடுத்துருங்க. ஆட் டு மெனு கொடுத்தப்பறம் இந்த ஹோம் பேஜ் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹோம்னு எடிட் பண்ண போகிறேன். எடிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அபவுட்டஸ் இருக்குது, இது அப்படியே இந்த இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ஹோம் இருக்கணும், அபவுட் இருக்கணும், அப்புறம் வந்து என்ன இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் இருக்கணும், அப்புறம் தான் கான்டாக்டஸ் இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கோர்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கிளிக் பண்ணி மோஸ்ட்டை கையிலே வச்சுக்கோங்க. கையிலே வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி மேலே கொண்டு போயிருங்க. மேலே கொண்டு போயிட்டு இப்போ மேலே கொண்டு போகாமல் இருந்ததுன்னா இப்போ எப்படி இருக்கும்னு பாருங்கள். இப்போ ரீட் பண்ணி எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா ஹோமு, அபவுட்டஸ், கான்டாக்ட், கோர்சஸ் இருக்குது. இப்போ கோர்சஸ் நம்ம எங்கே வரணும் பார்த்தீங்கன்னா இங்கே வரணும்.
அதுக்கப்புறம் தான் கான்டாக்ட் வரணும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கோர்ஸை அப்படியே கிளிக் பண்ணி மேலே கொண்டு போயிட்டேன். மேலே கொண்டு போயிட்டு சேவ்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு என்ன ஆச்சுன்னா கோர்ஸ் இங்கே வந்துட்டு கான்டாக்ட் அங்கே போயிட்டு. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இதோட ஃபாண்ட் சைஸ்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது. அப்போ ஃபாண்ட் சைஸை பெருசாக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான். அப்பியரன்ஸில் கஸ்டமைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டைப்போகிராஃபின்னு ஒன்று இருக்கும். அந்த டைப்போகிராஃபி கிளிக் பண்ணிவிட்டு இப்போ இது வந்து என்ன செக்ஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு மெனு செக்ஷன் இது எல்லாமே. அப்போது டைப்போகிராஃபிக்குள்ள நம்பர் ஆஃப் பார்ட்ஸ் இருக்கும். அதில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு மெயின் மெனு கிளிக் பண்ணிக்கோங்க. மெயினுக்கு மேலே கிளிக் பண்ணிட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து உங்கள் என்ன ஃபாண்ட் ஃபேமிலின்னு கேட்கும். இப்போ நீங்கள் டைம்ஸ் நியூ வேணும் போட்டுக்கலாம், இல்லை உபுண்டு போடலாம் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம். இப்போ உபுண்டுவை செலக்ட் பண்ணிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து டிஃபால்ட்டாக 13 வச்சுருக்காங்க. அதான் ஃபாண்ட் சைஸ் சின்னதாக இருக்குது. இப்போ நான் 13 எடுத்துகிட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 18 கொடுக்க போகிறேன். 18 கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபாண்ட் சைஸ் தான் பெருசாகிட்டு. இப்போ எனக்கு 18 கூட கொஞ்சம் சின்னதாக நம்பர் தான். அதனால் என்ன பண்ணிங்கன்னா 19 கொடுத்துக்கிறேன். 19 கொடுத்துட்டு இப்போ நான் ரீலோட் பண்ணுறேன். சரி, ரீலோட் பண்ண கொஞ்சம் பெருசாகிடுச்சு. இப்போ இந்த சர்ச் பாக்ஸ் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணி இதில் ஒரு சர்ச் ஐக்கான் இருக்குது. ஸோ சர்ச் ஐக்கான் வந்து நமக்கு தேவையில்ல ஒரு மாதிரி இருக்குது. அப்போ சர்ச் ஐக்கான் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அப்பியரன்ஸ்குள்ளே போய் டைப்போகிராஃபி செக்ஷன் எதுக்காண்டி பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு தான் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, அப்புறம் அதோட இது ஃபாண்ட் ஃபேமிலி மாற்றுறதுக்கு அந்த மாதிரி மட்டும் தான் நமக்கு டைப்போகிராஃபி தேவைப்படும். அதர்வைஸ் நம்ம வந்து டைப்போகிராஃபி செக்ஷனுக்குள்ளே போக முடியல. இப்போ நான் என்ன பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சர்ச் ஐக்கான் வந்து ரிமூவ் பண்ண போகிறேன். இதில் இருக்க சர்ச் ஐக்கான் ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்குள்ளே ஹெட்டர் செக்ஷனுக்குள்ளே மெனு செக்ஷன் போய்க்கோங்க. ஸோ மெனு செக்ஷனில் சர்ச் ஐக்கான் சர்ச் ஐக்கான் ஸ்டைல் ஒன்று ட்ராப் டவுன் எடுத்துகிட்டு டிசேபிள்னு போட்டுருங்க. இப்போ பப்ளிஷ் கொடுத்துருங்க. இப்போ வந்து என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து போயிடும். இப்போ நமக்கு அது போயிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபாண்ட்டுக்கு வந்து நம்ம இது வந்து இதுக்கெல்லாம் உபுண்டு கொடுத்துட்டோம். பட் வின்மோ டெக்னாலஜிஸ்க்கு வந்து எனக்கு உபுண்டு கொடுக்கல. அப்போ அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லோகோன்னு ஒன்று இருக்குல்ல, அப்பியரன்ஸ்க்குள்ள ஹெட்டரில் வந்துருங்க, லோகோவில் வந்துருங்க. லோகோவில் வந்து கலர் நீங்கள் இதில் வச்சுள்ள மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் வந்து பிளாக் கலர்னா பிளாக் கலர் போட்டுக்கலாம். அப்படியே உங்களோட லோகோ இருந்ததுன்னா செலக்ட் லோகோ கொடுத்து இங்கே இது பண்ணிங்கன்னா லோகோ இதில் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். நம்மகிட்ட இப்போதைக்கு லோகோ இல்லைங்கிறனால நான் அப்படியே இது பண்ணி வச்சுருக்கேன். இப்போ டைப்போகிராஃபியில் போய் லோகோட செக்ஷனுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஃபாண்ட் ஃபேமிலி வந்து மாற்றிக்கலாம். இப்போ உபுண்டு கொடுத்துட்டேன். ஸோ உபுண்டு கொடுத்துட்டு பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். இப்போ ரீலோட் பண்ணுறேன். இப்போ ரீலோட் பண்ண எனக்கு என்ன ஆச்சுன்னா வின்மோ டெக்னாலஜி ஹோம் அபவுட் கோர்சஸ் கான்டாக்ட் இருக்குது. இப்போ இது என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த செக்ஷனு ஹெட்டர் செக்ஷனுக்குள்ள ஜென்ரலில் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டர் ஃபுல் விட்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். இதை கிளிக் பண்ண எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக வந்துடும். இந்த சைஸ் உங்களுக்கு ஃபுல்லாக வந்துருச்சு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்துடும். அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் தான் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல பேக்ரவுண்ட் கலர் எதாவது நம்ம கொடுத்து பார்ப்போம் அப்படி இருக்குன்னு. இதே கலர் கொடுத்துக்கலாம். ஃபுட்டில் வந்து இந்த கலர் தான் கொடுக்கணும். அப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா அதே கலர் கொடுத்துக்கலாம். பேக்ரவுண்ட் கலர் இப்போ அதே கலர் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லாமே கலர் வந்து மாற்றணும் நம்ம. இப்போ இதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் கலர் கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பேடிங் வந்து இப்போ நம்ம இதை இது பண்ணுறேன். இப்போ எனக்கு ரெண்டும் ரொம்ப ஒட்டி இருக்குது. இந்த இடத்துல கான்டாக்ட்ஸ் இது ரொம்ப ஒட்டி இருக்குது, இங்கே இதுவும் ரொம்ப ஒட்டி இருக்குது. ஸோ அது ரெண்டையும் நான் தனித்தனியாக எடுக்கிறதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பேடிங்கை வந்து இங்கே கொஞ்சம் இன்க்ரீஸ். ஸோ இது வேண்டாம், இந்த பேடிங்கில் இங்கே இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்து கான்டாக்டர்ஸ் இதில் இருக்க கான்டாக்டர்ஸ் நீங்கள் ரவுண்ட் வரும். அப்போ இந்த கான்டாக்டர்ஸ் கொஞ்சம் ரவுண்ட் வச்சுக்கோங்க. இதில் ஒரு 25 கொடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் 0 இருக்குது. இதில் வந்து இங்கே 25 இந்த 25 எங்கே என்ன பார்த்தீங்கன்னா கான்டாக்டர்ஸ் இங்கே தள்ளி கொண்டு வரும். வின்மோ டெக்னாலஜி இந்த சைடு தள்ளி கொண்டு வரதுக்கு இதில் இருக்கிறது கொடுங்க. ஸோ இதில் இருக்கிறது ஒரு 20 15 கொடுத்துக்கலாம். ஸோ 20 கொடுத்துக்கலாம். ஆனால் 25 கொடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்க. இப்போ நான் பப்ளிஷ் கொடுத்துக்கிறேன். பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுறதுன்னு பாருங்க. இப்போ தான் என்ன ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி இதில் வந்துருச்சு மேலே. பட் இப்போ வந்து கலர் எல்லாமே தெரியல எனக்கு. இந்த கலரை மாத்திரம் என்ன பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா அகைன் சேம் செக்ஷன் மெனுக்குள்ளே போகிறேன். மெனுக்குள்ளே போய் லிங்க் கலர்னா இந்த கலர் நமக்கு இந்த பிளாக் கலரில் இருக்குது. லிங்க் கலர் வந்து ஒயிட் கொடுக்க போகிறேன். இதை கிளிக் பண்ணிட்டு ஒயிட் கொடுத்துட்டு இங்கே எல்லாமே ஒயிட்டாக மாறிட்டு இப்போ பப்ளிஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே எல்லாமே நமக்கு என்னாச்சு ஒயிட் ஆயிடுச்சு. லோகோ கலரே நம்ம என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி மாற்றிக்கலாம். ஸோ லோகோ கலர் மாத்திரம் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா
ஜென்ரலில் லோகோவில் கிளிக் பண்ணிவிட்டு கலர் வந்து பிளாக் எடுத்துகிட்டு ஒயிட் கொடுத்துருங்க. இப்போ சப்போஸ் உங்களோட லோகோ இருக்குது அப்படின்னா நீங்கள் இடத்துல டேரக்டாக நம்பிங்கன்னா இந்த செலக்ட் இமேஜ் கொடுத்து லோகோ வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போதைக்கு நம்ம கிளைண்ட்டின லோகோ தரலங்கிறனால டேரக்டாக நம்பிங்கன்னா டெக்ஸ்ட்டை மட்டும் போட்டிருக்கேன். பப்ளிஷ் கொடுத்துவாங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு இப்போதையும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்துருச்சு. வின்மோர் டெக்னாலஜி, ஹோம் அபவுட்ஸ், கோர்சஸ், கான்டாக்ட் எல்லாமே வந்துட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பேஸ் ஒரு வெள்ளை கலர் ஒன்று இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு டாப் பார். டாப் பாரையும் கண்ட்ரோல் பண்ணால் போட்டுக்கலாம். இப்போது டாப் பார் ஒன்று இருக்கா. ஸோ டாப் பாரில் போய் ஜென்ரலில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதில் பேக்ரவுண்ட் கலர் வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்து இப்போ இதில் மேலே ஏதாவது சில சைட்டில் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போது இது எப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இருக்கா, இதே மாதிரி ஆஃபர் ஏதாவது கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். இப்போ அந்த மாதிரி கொடுக்குறதுக்கு என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபோன் ஆர்டர் அவர் ஃபோன் ஆர்டர்னு போடல அப்படி இல்லை மாதிரிலாம் ஃபார் கோரிஸ் அப்படி போட்டுக்கலாம். ஃபார் கோரிஸ் ஜஸ்ட் கால்னு கொடுத்து இதில் உங்களுக்கு நம்பர் கூட போட்டுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட நம்பர் கொடுத்துருக்கேன். கொடுத்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஜஸ்ட் பப்ளிஷ் கொடுத்தா என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். பட் நம்ம டாப் பார் கொடுத்தோன்னா வந்து சைட் வந்து ப்ரொஃபஷனலாக இருக்காது. அதனால் என்ன பண்ண மாட்டாங்க பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் வந்து இந்த மாதிரி டாப் பார் யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ நம்மளும் இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா டாப் பார் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். டாப் பார் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஜென்டரில் போய் இந்த செக் மார்க்கை வந்து அன்டிக் பண்ணி விட்ருங்க. ஸோ அன்டிக் பண்ணி பப்ளிஷ் கொடுங்க. கொடுத்துட்டு ரீலோட் பண்ணுங்கள். ஸோ ரீலோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக் இது என்ன ஆயிடுச்சுன்னா அது போயிடுச்சு. இப்போ ஃபோட்டோ வந்து எதுக்காண்டி ஒட்டி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதில் சென்டரில் நம்ம கண்டக்ட் போட ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இதாகிடும். இப்போ என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருந்தோம், செட்டிங்ஸில் வந்து ரீடிங்கில் நம்ம என்ன கொடுத்துருந்தோம், எனக்கு வந்து கஸ்டமர் ஓப்பன் பண்ணும்போது யுவர் ஹோம் பேஜ் டிஸ்பிளே த ஸ்டாட்டிக் பேஜ். எந்த பேஜ் தெரியும்னா ஹோம் பேஜ் எனக்கு தெரியும்னு சொல்லியிருக்கேன். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹோம் பேஜஸில் கிளிக் பண்ணிக்கோங்க. பேஜஸில் கிளிக் பண்ணிட்டு ஹோம் பேஜ்னு ஒன்று இருக்கா, அந்த இடத்துல எடிட் கொடுத்துக்கோங்க. இந்த ஹோம் பேஜில் நம்மகிட்ட மொத்தம் எத்தனை பேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 பேஜ் இருக்குது. 4 பேஜில் வந்து கஸ்டமர் உங்களோட டொமைன் நேம் .com போட்டு போகிறாங்கன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகிற பேஜ் என்ன ஓப்பன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம செட்டிங்ஸில் போய் என்ன பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜ் தான் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அபவுட்டஸ் பேஜ் வரணும்னா இதில் அபவுட்டஸை கிளிக் பண்ணிக்கலாம். இதில் எதை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜாக தெரியும். அதனால் இந்த இடத்துல வந்து இது ஃப்ரண்ட் பேஜுன்னு போட்டிருப்பாங்க. இப்போது நான் என்ன பண்ணுறேன், எடிட் பண்ணுறேன். ஸோ எடிட் பண்ணி இதில் வந்து எடிட் வித் எலமெண்ட்னு கொடுக்குறேன். ஸோ எடிட் வித் எலமெண்ட் கொடுத்தோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் வந்துடும் எனக்கு இந்த இடத்துல. இதில் நான் என்ன பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இல்லை ஹெட்டிங் இமேஜ் எல்லாமே இருக்கா, இந்த ஹெட்டிங் அப்படியே கிளிக் பண்ணி அப்படியே இழுத்து என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா நீங்கள் இந்த இடத்துல போய் நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட் ஆட் பண்ணால் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த மாதிரி காமிக்கிறேன், பட் நீங்கள் ஏற்றது மாற்றிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இது நான் குவாலிட்டியாக இப்போதைக்கு நான் உங்களுக்கு சாம்பிள் பண்ணி காட்டுறேன், அவ்வளோதான். இப்போ இதை முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நான் உங்களுக்கு ஒரு சின்ன சாம்பிள் நான் காட்டுறேன். இப்போ அப்டேட் கொடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதை ரீலோட் பண்ணுறேன். இப்போ நான் இதை நினச்சி ஹலோன்னு வந்துருச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இது நம்ம குவாலிட்டியாக பண்ண போகிறோம். இப்போ இந்த இடத்துல ஹலோன்ற இடத்துல உங்களுக்கு ஒரு இமேஜை காட்டணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஹலோ வந்து உங்களுக்கு இதாக இருக்க இடத்துல இந்த இன்ட்டு எடுத்து விட்டுட்டு இப்போது இந்த ரைட் சைடில் இமேஜ் இருக்கு, அந்த இமேஜை கிளிக் பண்ணி அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா இங்கே ஒரு இமேஜ் வந்துடும். அப்புறம் இந்த இமேஜை நீங்கள் சூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அதை அப்படியே ஃபர்தர் எடுத்துக்கலாம். இப்போ இது சப்போஸ் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இன்ட்டை கிளிக் பண்ணி விட்டிங்கன்னா அது எல்லாமே நமக்கு கூகுள் போயிடும். அது இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துக்கிறேன். அப்டேட் கொடுத்துட்டு இப்போதைக்கு நம்ம எதுவுமே கிரியேட் பண்ணல, எம்டியாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எல்லா வெப்சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோம் பேஜ் ஸ்லைடு இருக்கும், ஒரு இமேஜ் வந்து ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா உள்ள கண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு இமேஜை கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு இமேஜ் வந்து ஸ்லைட் பண்ண போகிறோம். இமேஜ் ஸ்லைட் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவைன்னா ஒரு பிளக்கின் தேவை. அந்த பிளக்கின் இருந்தால் மட்டும் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இமேஜ் வந்து ஸ்லைட் பண்ண முடியும். ஏன்னா நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ நம்ம இதில் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல ஒரு இமேஜ் ஸ்லைட் பண்ணுறதுக்கு எனக்கு என்ன தேவைன்னா ஒரு பிளக்கின் தேவை. அந்த பிளக்கின் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஸ்லைடர். ஸோ பிளக்கின் வந்து கரெக்டாக ஸ்பெல்லிங்கோட போடுங்க, அப்போ தான் பிளக்கின் ஓப்பன் ஆகும். ஸ்மார்ட் ஸ்லைடர் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு பிளக்கின் வரும். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது ஸோ ஸ்மார்ட் ஸ்லைடர் ஸ்பேஸ் விட்டு அடிக்க கரெக்டாக நினைக்கிறேன். இப்போ வந்து நீங்கள் ஏதாவது பிளக்கின் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து அந்த பிளக்கின் வந்து நல்ல ரேட்டிங் இருக்கான்னு வச்சுட்டு பார்த்துக்கோங்க. சில பிளக்கின்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாரே இருக்காது.
ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த பிளக்கின் பார்த்தீங்கன்னா வந்து 3.5 ஸ்டார் தான் இருக்குது. அப்போ இந்த பிளக்கின் வந்து அவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்காது. அப்புறம் எத்தனை பேர் இன்ஸ்டால் பண்ணிக்கிறாங்களையும் பார்த்துக்கோங்க, எத்தனை பேர் ரிவ்யூ கொடுத்துருக்காங்களையும் பார்த்துக்கோங்க. இந்த பிளக்கின்லாம் பார்த்தீங்கன்னா 2.5 ஸ்டார் தான் வந்திருக்கு. அப்போ இது வந்து அவ்வளோ பெஸ்ட்டாக இல்லைன்னு அர்த்தம். பட் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பிளக்கின் வந்து 1065 பேர் மேலே ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, ரேட்டிங்கும் 5 ஸ்டார் இருக்குது. இன்ஸ்டால் பண்ணவங்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. ஸோ 9 லட்சம் ரூபாய்க்கு மேலே 9 லட்சம் பேருக்கு மேலே இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த பிளக்கின் வந்து நல்லாயிருக்கும், நம்ம ரிவ்யூ பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பிளக்கின் நான் என்ன பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஆக்டிவேட் கொடுத்துக்கிறேன். ஸோ ஆக்டிவ் கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து ஸ்மார்ட் ஸ்டேட்டர்னு ஒன்று ஓப்பன் ஆயிருக்கும். இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இதோட கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு ஸ்மார்ட் ஸ்டேட்டர் கிளிக் பண்ணிவிட்டு டோன்ட் ஷோ அப்படின்னு இதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு நியூ ப்ராஜெக்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், இதுலேயே ஜஸ்ட்டு கிரியேட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இதில் மாதிரி ஸ்லைடு மாதிரி வந்துடும். இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஸ்லைடில் நீங்கள் என்ன ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஸ்லைடு 1 வந்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். அது என்ன இமேஜ்னு பார்த்தீங்கன்னா இப்போது சாஃப்ட்வேர் கோர்சஸ், இப்போ ஒரு இமேஜ் எடுக்க போகிறேன் நெட்லேருந்து. அப்போ எனக்கு சாஃப்ட்வேர் என்னோட கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் கோர்சஸ் தான் ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அப்போது சாஃப்ட்வேர் கோர்சஸ் பேனர் நான் இதை போடுறேன்னு எனக்குன்னா எனக்கு வந்து இந்த சாஃப்ட்வேர் கோர்ஸ் உள்ள பேனர் எல்லாமே எனக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து ஏதாவது ஒரு இமேஜ் நான் எடுத்து நான் என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா என்னோட வெப்சைட்டில் வந்து இதை போட்டுக்கலாம். ஸோ இமேஜ் வந்து குவாலிட்டியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. குவாலிட்டியாக இருந்தால் வந்து அந்த இமேஜ் வந்து குவாலிட்டியாக அதில் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் போது உங்களுக்கு நல்லா இதாக இருக்கும். ஸோ எல்லா இமேஜும் பார்த்தீங்கன்னா வந்து குவாலிட்டி கம்மியாக தான் இருக்குது. இப்போ இந்த 384 203 இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற இமேஜ் வந்து 1000க்கு மேலே டைமென்ஷன் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அந்த வித்தோ ஹைட் வந்து கரெக்டாக செட் ஆகும். இல்லை உங்களுக்கு வந்து அது ஒரு இது மாதிரி வந்துடும். இப்போ இந்த இமேஜ் சைஸ் பார்த்தீங்கன்னா 2400 1200 இருக்குது. ஸோ 1 செகண்ட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் தான் நம்ம எடுத்துக்கிறேன். ஸோ இந்த இமேஜ் எடுத்துகிட்டு இது வந்து கொஞ்சம் ஹை குவாலிட்டியாக இருக்குது. டைமென்ஷன் வந்து இப்போ ஒரு சைடில் ஒரு இமேஜை போட போகிறீங்க அப்படின்னா வந்து அது வந்து ஸ்லைடு அதோட டைமென்ஷன் வந்து நல்லா இதாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் இமேஜ் வந்து ரீசனபிளான நேம் கொடுங்க. நீங்கள் நெட்டில் டவுன்லோட் பண்ணுற ஒரு நேம் சேவ் ஆகும், பட் நீங்கள் அதை ரீநேம் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்மார்ட் சைடில் போய் நான் இமேஜ் வந்து என்ன பண்ணி டவுன்லோட் பண்ணி இமேஜ் இதை அப்படியே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்துட்டு டைட்டிலோட என்ன பண்ணுங்கன்னா அப்படியே ஜஸ்ட் காப்பி பண்ணி ஆல் டெக்ஸ்ட்லேயும் போட்டுருங்க. ஸோ இது உங்கள் எஸ்இஓக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. செலக்ட் கொடுத்துட்டு ஜஸ்ட் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்துட்டு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுங்கள், இதில் உங்களுக்கு ஒரு ஷார்ட் கோடு ஜென்ரேட் ஆகிருக்கும். நீங்கள் ஒரு இமேஜ் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு ஷார்ட் கோடு வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அந்த ஷார்ட் கோடை அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. ரைட் கிளிக் பண்ணி காப்பி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஹோம் பேஜில் என்ன பண்ணுங்கன்னா இந்த இடத்துல ஷார்ட் கோடுன்னு ஒரு விட்ஜெட் இருக்கும். ஸோ அப்படியே இங்கே ட்ராக் பண்ணி இங்கே கொண்டு வந்துடுங்க. இங்கே கொண்டு வந்துட்டு நீங்கள் காப்பி பண்ண ஷார்ட் கோடை இங்கே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அதோட இது வந்து அப்படியே கால் ஆயிரும். இங்கே ஜஸ்ட் இங்கே அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ அப்டேட் கொடுத்துட்டு இங்கே ஜஸ்ட்டு ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இந்த இடத்துல உள்ள இந்த இதை வந்து நம்ம இந்த ஒரு சின்ன ஒயிட் ஸ்பேஸ் இருக்கலாம், ஒயிட் ஸ்பேஸை நம்ம ஈஸியாக ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபுல் வீட் கொடுத்துக்கோங்க. இதில் வந்து பேடிங் வந்து 0 கொடுத்துக்கோங்க. 0 கொடுத்துட்டு ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துட்டு ரீலோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து ரொம்ப ஹெயிட்டாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஹெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுங்கன்னா இதுலேயே உங்களுக்கு வந்து சைஸ்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த சைஸில் போய் ஹெயிட்டை வந்து 500 கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஸோ 500 ரொம்ப ஹெயிட் கம்மியாகிடும். ஒரு 550 கொடுத்து சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இதை ரீலோட் பண்ணுங்கள். ஹெயிட் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகிருக்கும் இந்த இடத்துல. இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா இது வந்து ஃபஸ்ட்டு இமேஜ் சரியா. இப்போ அடுத்த இமேஜ் உங்களுக்கு வரணும்னு வச்சிங்கன்னா இதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா அடுத்த ஒரு இமேஜ் எடுத்துக்கோங்க.
அதுவும் டைமென்ஷன் அதிகமாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து இது வந்து இமேஜ் டைமென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த இமேஜ் எடுப்போம். ஸோ இது கொஞ்சம் டைமென்ஷன், ஸோ இது எல்லாமே டைமென்ஷன் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருக்குது. டைமென்ஷன் நல்லா இருந்தால் தான் வந்து குவாலிட்டி கிடைக்கும். ஸோ இது கூட எடுத்துக்கலாம், இது கொஞ்சம் ஓரளவுக்கு ரீசனபுளாக இருக்குது, இது எடுத்துக்கும். சரி, எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா அதே இது இடத்துல வின்மோர் டெக் நம்ம கம்பெனி நேமே வர மாதிரி கொடுத்துக்கிறேன், கிளைண்டோட நேம். இப்போ இந்த இடத்துல அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்த ஒரு இமேஜ் ஆட் பண்ண போகிறேன். இமேஜை கிளிக் பண்ணி இங்கே வின்மோர் டெக் இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு என்ன பண்ணுங்கன்னா அடுத்த இந்த பேஜ் வந்து ரிலோட் பண்ணுங்கள். நீங்கள் ஒன்ஸ் காப்பி பண்ணாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஸ்லைட் ஆகிறதுக்கு இதில் ஆட்டோ பிளேன் ஒன்று இருக்கும். ஸோ ஆட்டோ பிளேன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிட்டு ஒவ்வொரு ஸ்லைடும் எவ்வளோ மில்லி செகண்ட்ஸில் டியூரேஷன் வரணும்னு சொல்லியிருக்கோம். இது வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா 8000க்கு பதிலாக ஒரு 3000 கொடுத்துக்கோங்க. ஸோ 3000 மில்லி செகண்ட்ஸ் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கிளியர் ஆல் கேட்சி கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ ரீலோட் பண்ணுங்கள். ஸோ இப்போ ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஸ்லைட் ஆகும் இந்த இடத்துல. ஸோ ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு என்ன ஆகிட்டே இருக்குன்னா ஸ்லைட் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இது உங்களுக்கு இதில் பாதி இமேஜ் கொஞ்சம் கட் ஆகிற மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது, பட் இங்கே வந்து கொஞ்சம் பாதி இமேஜ் கட் ஆகிற மாதிரி இருக்குது. அப்படின்னா இதை வித்தை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கம்மி பண்ணிக்கலாம். ஸோ வித்தை வந்து 1200 இருக்குன்னா இது ஒரு 600 கொடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ 600 கொடுத்துட்டு நம்ம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அப்படின்னா ஸோ சைஸ் வந்து 1200 1920 கொடுத்துக்கலாம். ஸோ சில இமேஜ் வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் எடுத்து அதுக்கேற்ற மாதிரி கிராப் பண்ணால் கரெக்டாக வரும். இது நம்ம நெட்லேருந்து எடுத்து போட்டால் நமக்கு வந்து இதில் எக்ஸாக்டாக வரல. அதனால் ஓரளவுக்கு நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி இந்த பேனர் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டிங்க அப்படின்னா வந்து அது கண்டிப்பாக உங்களுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக மேட்சிங்காக இருக்கும். இப்போதைக்கு நம்மளுக்கு சாம்பிளுக்கு இந்த மாதிரி இருக்கட்டும். லேட்டர் தான் நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா மாற்றிக்கலாம். இப்போ நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுக்கு இது வருது. இதில் வந்து நான் ஸோ ஹெயிட்டை வந்து நீங்கள் நம்ம இதில் ரொம்ப கம்மியாக கொடுத்ததுனால அந்த மாதிரி இருக்கலாம் மேபி. இப்போ ஹெயிட் 600 கொடுத்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக இதாகும், அந்த இது வந்து மறையாது. ஸோ இந்த இடத்துல இப்போ 600 கொடுத்தா இது கொஞ்சம் இதாக அந்த பையனோட மூஞ்சி கொஞ்சம் மறையாமல் இருக்குது. இப்போ 600 இடத்துல நீங்கள் ஒரு 700 கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இமேஜ் வந்து ஃபுல்லாக விசிபிள் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்தராக இந்த இதை வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆச்சு, இந்த செக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. ஹோம் பேஜ் செக்ஷன் வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா கீழே வந்து அபவுட் அஸ் வந்து நம்ம இதில் கிரியேட் பண்ணிக்கலாம். இமேஜை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா ஹோம் பேஜில் போய் இந்த இடத்துல ஒரு இது இருக்க ஒரு ஐக்கான், ஒரு ப்ளூ கலரில் ஒரு ஐக்கான் இருக்கா, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இதில் லாகின் பண்ண சொல்லுவாங்க, லாகின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஆல்ரெடி அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா ஃப்ரீ சைனப் கொடுத்து இதில் உங்களோட நேம்லாம் கொடுத்துவாங்க. இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா வின்மோர் டெக்னாலஜிஸ் இமெயில் ஐடி வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஆல்ரெடி ஏதாவது ஒரு இமெயில் ஐடி கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து mycart@gmail.com. உங்களுக்கு இமெயிலுக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வரும். அதை ஒன்ஸ் நீங்கள் இது பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதாகிடுது. இப்போ நான் ஜஸ்ட் சைன்அப் கொடுத்துக்கிறேன். சைன்அப் கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து நான் இப்போ ஜிமெயில் ஆக்சஸ் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு ஒரு இது வந்துருக்கும். ஸோ இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை வெரிஃபை இமெயில் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து நமக்கு இது வெரிஃபைட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ க்ளோஸ் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா ஐ ஹவ் வெரிஃபைட் அண்ட் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இதில் பிளாக்ஸ் அண்ட் பேஜ் ரெண்டுமே இருக்கும். இப்போ பிளாக்னா எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இந்த இப்போ சப்ஸ்கிரைப் ஒரு பிளாக் இருக்குது, அப்புறம் வந்து ஸ்பீக்கர்ஸ்க்கு ஒரு பிளாக் இருக்குது, கான்டாக்ட் ஒரு பிளாக், இந்த மாதிரி ரொம்ப பிளாக்காக இருக்கும். பட் இதே பேஜஸ்னால் உங்களுக்கு என்ன இருக்கும், கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக வந்துடும் உங்களுக்கு இந்த இடத்துல. அதான் பேஜுக்கும் பிளாக்கும் உள்ள வித்தியாசம். இதிலே ப்ரோ அண்ட் ஃப்ரீ இருக்கும். நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃப்ரீயே சூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்கள்கிட்ட அமௌண்ட் இருந்தால் நீங்கள் ப்ரோ எடுத்துக்கலாம். பட் வந்து ப்ரோ வேஸ்ட்டு தான், வேஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். நீங்கள் ப்ரோ யூஸ் பண்ணுறப்ப நீங்கள் ஃப்ரீலே உங்களுக்கு ஓரளவு ஃபீச்சர்ஸ் இருக்கும், நீங்கள் ஃப்ரீயே எடுத்துக்கலாம்.
இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா about us நம்ம எழுத போறோம் ஃபர்ஸ்ட். about us மட்டும் நான் என்ன பண்ணுவேன்னா இந்த இடத்துல வந்து about us template aboutனு போட்டால் எனக்கு aboutல என்ன மாதிரி டெம்ப்ளேட் இருக்கோ அது எல்லாமே இங்கே அவைலபிள் ஆயிரும். இப்போ aboutல வந்து எனக்கு எது போட்டால் கரெக்டாக இருக்குமோ அதே மாதிரி இந்த இடத்துல நான் போட்டுருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இடத்துல வந்து நான் இப்போ இதை பற்றி நான் இதை வச்சு ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம்னா இதை ஒன்ஸ் நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி லைவ் டெமோ பார்க்கணும் கூட பார்த்துக்கலாம். இப்போ லைவ் டெமோ கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே ஒரு லைவ் டெமோ மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி உங்களுக்கு இதில் வந்துடும் about us தான். அப்போது ஜஸ்ட் இது உங்களுக்கு ஓகேவா இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுங்கன்னா ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துருங்க. இன்சர்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா அது அப்படியே இம்போர்ட் ஆயிரும். ஸோ இதில் இம்போர்ட் ஆகணும். அப்புறம் என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு இதில் வந்துச்சு. அப்புறம் இந்த 3 ஐக்கான் ஒரு ஐக்கான் இருக்கா, டாட்டாக ஒரு ஐக்கான், இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை கிளிக் பண்ணி இங்கே உங்களுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி வரும். இப்போ இந்த இமேஜ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இந்த இமேஜ் மேலே வச்சு இப்போ பின்னாடி ஒரு இமேஜ் இருக்குது, இந்த இதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். அப்புறம் இதை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே டெலிட் கொடுத்துக்கலாம். அப்புறம் பின்னாடி உள்ளது வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதே டெலிட் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எது தேவையில்லையோ அதை டெலிட் பண்ணிக்கலாம். இப்போது பேக்ரவுண்ட் இமேஜ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இப்போ என்ன பண்ணிக்கோங்க, பேக்ரவுண்ட் இமேஜில் வந்து உங்களுக்கு ஒரு இமேஜ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல, இந்த இமேஜ். ஸோ இந்த இமேஜில் வந்து உங்களுக்கு ஏதாவது இப்போ இதை கூட நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கலாம். அப்படியே உங்களுக்கு சேர்ந்த மாதிரி வரும். அப்படியே சப்போஸ் உங்களுக்கு பேக்ரவுண்ட் இமேஜ் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணிக்கலாம் டெலிட் கொடுத்துக்கோங்க. ஸோ டெலிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரினா எம்டியாக வந்துடும். அப்படி இல்லைன்னா இமேஜ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அவர் மிஷினில் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா about us, about us அதெல்லாம் about Winmore Technology போட்டுக்கலாம். ஸோ about Winmore இது வந்து ஃபாண்ட் சைஸ் உங்களுக்கு பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. அப்போ ஸ்டைலில் போய் என்ன பண்ணுங்கன்னா இந்த டைப்போகிராஃபி கிளிக் பண்ணி ஃபாண்ட் சைஸ் வந்து இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஃபாண்ட் சைஸ் வந்து 8 டிகிரிஸ் ஆகிட்டே வரும். அது சென்டரில் இதை ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் மாற்றிக்கலாம். நம்ம வந்து ரோபோட்டை சரி கொடுத்துக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு நல்லா இருந்த மாதிரி இருக்கும். இப்போ இதை கொடுத்துட்டு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா சென்டர் அலைன் பண்ண போகிறேன். சென்டர் அலைன் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு கண்டென்ட்டில் போய் சென்டர் கொடுத்தீங்கன்னா சென்டர் கரெக்டாக ஃபிட் ஆயிரும். இப்போ இது ரொம்ப ஸ்பேஸ் இருக்குது இடையில இந்த ரெண்டுக்கும். அப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா அவங்க இது அப்படி இருந்தால் ஓகே தான், எப்படி இருக்குன்னா இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா மாற்றிக்கலாம் நீங்கள். இப்போது about usல இதில் உங்களுக்கு இந்த ஃபாண்ட் சைஸ் நீங்கள் மாற்றணும்னு நினச்சி இது கொஞ்சம் பிளைனாக இருந்த மாதிரி இருக்குது. எதை மாற்ற போகிறீங்களோ அதில் ஒரு ரைட் கிளிக் பண்ணி அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த சைடு வந்தீங்கன்னா அதோட ஃபாண்ட் ஃபேமிலி எல்லாம் மாற்றிக்கலாம். இப்போ இது கலர் பிளாக் கொடுக்கணும்னா பிளாக் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா ஜஸ்டிஃபை கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி நேராக வந்துடும் ஜஸ்டிஃபை கொடுத்தீங்கன்னா. அப்புறம் ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் உள்ள உபுண்டு கொடுத்துக்கலாம். ஸோ உள்ள உபுண்டு கொடுத்துட்டு ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ஒரு 18 கொடுத்துக்கலாம். ஸோ அதே மாதிரி கீழே டெக்ஸ்ட்டையும் கிளிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி கலர் மாற்றிக்குவாங்க, பிளாக் கொடுத்துக்குவாங்க. பிளாக் கொடுத்துட்டு ஜஸ்டிஃபை கொடுத்துவாங்க. இங்கே கொடுத்துட்டு அதே மாதிரி 18 பிக்சல் கொடுத்துவாங்க. கொடுத்துட்டு இங்கே வந்து உபுண்டு சூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ வந்து என்ன பண்ணுங்க ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ அப்டேட் கொடுத்துட்டு இங்கே இப்போ ரீலோட் பண்ணி பாருங்கள். ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா about Winmore Technologies பற்றி உங்களுக்கு இங்கே ஒரு மாதிரி வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு இது ஃபுல் சைஸில் வேணும்னு நினச்சிங்கன்னா இதில் என்ன பண்ணுங்கன்னா இதை கிளிக் பண்ணிட்டு லேஅவுட் வந்து ஆல்ரெடி ஃபுல் விட்த் தான் இருக்குது. அப்படியே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு ஃபுல் விட்த் அதில் இல்லை, நம்ம அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ about Winmore Technologies வந்துருச்சா. இப்போ வந்து இதில் நம்பர் ஆஃப் கோர்சஸ் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அடுத்து இதில் ஒரு ஐக்கான் இந்த செக்ஷன் முடிஞ்சுது. இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா அவர் விஷன் மிஷினுக்கு நம்ம இதே மாதிரி போகிறோம்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக கொண்டு வந்துக்கலாம். அவர் விஷன் மிஷின் வந்து about us பேஜில் கொண்டு வந்துக்கலாம். இப்போதைக்கு என்ன பண்ண போகிறோம்னா அடுத்து ஒரு இது ஆட் பண்ண போகிறோம். ஸோ அடுத்து வந்து கோர்சஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ கோர்சஸ் ஆட் பண்ணுறதுக்கு அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பிளாக் செக்ஷனுக்குள்ளே கீழே அப்படியே வந்துட்டு அப்படியே இதை அபவுட்டை எடுத்து விட்ருங்க. ஸோ அபவுட் எடுத்து விட்டு ஃப்ரெஷ்ஷாக அபவுட் பிளாக்ல வாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கோர்ஸ்னு ஒரு டெம்ப்ளேட் தனியாக கொடுத்துருப்பாங்க, அதை அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. அது வந்து கோர்ஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நான் சூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த இதுதான் இதில் வந்து இதை ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இம்போர்ட் கொடுத்துருங்க, இன்சர்ட் கொடுத்துருங்க.
இன்சர்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து இங்கே உங்கள் ஹோம் பேஜில் இம்போர்ட் ஆயிடும். இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் ஹோம் பேஜில் அபவுட்டஸை கிளிக் பண்ணால் நமக்கு எதுவுமே எம்டியாக இருக்குது. அது காரணம் நம்ம இன்னும் அபவுட்டஸ் எதுவுமே நம்ம கிரியேட் பண்ணவே இல்லை. ஹோம் பேஜில் இதை கிரியேட் பண்ணியாச்சு. அபவுட்டஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதை நான் அப்படி ஜஸ்ட் அப்டேட் கொடுக்குறேன்னா எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இது நான் ஜஸ்ட்டு அபவுட்டை வந்து இப்போ அப்டேட் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு இதை நான் ரீலோட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். கீழே வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுன்னு வந்துட்டா இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இதை ரீநேம் பண்ணணும். ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டு அப்படியே மாற்றிட்டு அவர் டிக்கெட் இடத்துல கோர்சஸ் போட்டுருங்க. ஸோ அவர் கோர்சஸ் போட்டு கலரை தான் நீங்கள் மாற்றிக்கலாம். கலர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு இந்த கலரு ஃபாண்ட் சைஸ் வந்து உங்களுக்கு இது ஓகேன்னா இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஃபாண்ட் சைஸ் வந்து இதில் 60 ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இதுக்கும் 60 ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரெண்டு ஈவனாக போட்டாங்கன்னா கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்த மாதிரி இருக்கும். 60 இருக்கட்டும். ஃபாண்ட் ஃபேமிலி வந்து ரெண்டுக்குமே வந்து சேமாக ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ ரபர்டா செரீஃப் இதுக்கும் அதே ஃபேமிலியே கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து அண்டர்லைன் போனால் ஸோ அண்டர்லைன் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தேவைன்னா அதே மாதிரி இங்கேயும் இதுக்கும் அண்டர்லைன் போடுற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ பேடிங் வந்து இப்போ இதுக்கு 70ன்னா ஒரு 20 கொடுத்துக்கலாம். ஸோ 20 கொடுத்தீங்கன்னா மேலே வந்துடும். இங்கே வந்து 130 போல ஒரு இங்கே ஒரு 40 கொடுத்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கலர் வந்து இதுக்கு என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ அதே கலர் இங்கேயும் கொடுத்துக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து ஈவனாக ஃபாலோ பண்ணால் தான் உங்களுக்கு வந்து நல்லா இருந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. இங்கே ஒரு கலர் அங்கே ஒரு கலர் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் இப்போ இதே கலர் காப்பி பண்ணி என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துலையும் அதே மாதிரி கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணுறேன் இப்போ வந்து என்ன பண்ணுறேன்னா இதை அப்டேட் கொடுத்துக்கிறேன். ஸோ அப்டேட் கொடுத்துட்டு இப்போ இதை நான் ஃபுல் விட்த்து நான் கொடுத்துக்கிறேன். இது வந்து பாக்ஸ்டாக இருக்குது. இப்போது இதை ஃபுல் விட்த்து கொடுத்துட்டு அப்டேட் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன பாருங்கள். ஸோ இதுவும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இது வந்து ஒரு ஃபுல் சைஸாக வந்துடுற மாதிரி வந்துடும் உங்களுக்கு இதில். இப்போ ஃபுல் பேஜ் வந்துடுமா இந்த இடத்துல. இப்போ இதில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபாண்ட் சைஸ் ரொம்ப பெருசாக இருந்த மாதிரி இருக்குது. ஸோ ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் குறைச்சிக்கலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ 50 கொடுத்துக்கோங்க. அதான் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது. ஓகே. இப்போ வந்து இப்போ அவர் கோர்சஸில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபாண்ட் சைஸாக இருக்குது, இது ஒரு ஃபாண்ட் சைஸாக இருக்குது. ஸோ எல்லாமே வந்து ஈவனாக கொடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது வந்து 600 செமி போல்ட். ஓகே. ஸோ இப்போ அவர் கோர்ஸஸில் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இல்லை பை டிக்கெட்டு இந்த மாதிரி இருக்குது. அப்போ இந்த மாதிரி வர இடத்துல நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு வந்து இதில் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸும் போட்டு இந்த ரேட்டை வந்து நீங்கள் இப்போதைக்கு எடுத்து விட்டுருங்க. ஸோ ரேட்டு வர்றதை விட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா வேறு எதாவது போனால் போட்டுக்கலாம். இல்லை வந்து வேறு எதாவது டெஸ்கிரிப்ஷன் எதாவது இருக்குன்னா எடுத்துக்கலாம். பை டிக்கெட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா புக் நோ அந்த மாதிரி ஏதாவது வைக்கணும் வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது வந்து நாங்கள் ஆல்ரெடி ஒருத்தவங்க பண்ணி கொடுத்ததில் ஒரு சாம்பிள் இருக்குது, அதை நான் பார்த்துக்கிறேன் ஒன்ஸு. ஸோ இது வந்து ஆல்ரெடி நான் ஒருத்தவங்க பண்ணி கொடுத்ததான். ஸோ இதில் இந்த மாதிரி போட்டிருந்தோம்னா ஸோ இதில் இமேஜ் வச்சு கிளிக் ஹியர் ஃபார் ரேட் இந்த மாதிரி போட்டிருந்தோம். ஸோ இந்த மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம ரேட்டை இது பண்ணி போடணும் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களோட இஷ்டம் தான். இப்போதைக்கு ரேட்டு நீங்கள் கொடுக்கணும் கூட கொடுத்துக்கலாம். இல்லை வந்து என்ரோல் நோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். நீங்கள் என்ரோல் நோ இதில் வந்து ரேட்டு வந்து இப்போ நீங்கள் ₹15,000 அந்த மாதிரி வைக்கலாம் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு என்ன பண்ணுங்கன்னா ஸ்டைல் செக்ஷனில் போயிருங்க. ஸ்டைல் செக்ஷனில் போயிட்டு கலர் வந்து நம்ம இங்கே என்ன கலர் ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதே கலரை ஃபாலோ பண்ணுங்கள். அந்த கலரோட காப்பி பண்ணி இங்கே வெளியே எங்கேயாவது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அது நமக்கு தேவைப்படும். இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா டேட்டா சயின்ஸில் வந்து இந்த கலர் தான் இருக்குது. ஸோ அப்போ வந்து இந்த கலர் நான் இதில் ஃபாலோ பண்ணிக்கிறேன். அப்புறம் மேலே ஹெட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு வந்து இப்போ டேட்டா சயின்ஸ் கலர் வந்து பிளாக் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ பிளாக் ஃபாலோ பண்ணிட்டு டைப்போகிராஃபியில் வந்து நம்ம உபுண்டு எடுத்துக்கலாம். ஸோ உபுண்டு எடுத்துகிட்டு ஃபாண்ட் சைஸ் வந்து கோர்ஸோட டைட்டில் வந்து எப்போ பெருசாக தான் நல்லாயிருக்கும். ஸோ டேட்டா சயின்ஸ் வந்து ஒரு 35 பிக்சல் போட்டுக்கிறேன். அடுத்த செக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது
கோர்ஸோட ஃபீஸ். ஸோ கோர்ஸோட ஃபீஸ்க்கு வந்து அதே சயின்ஸை போட்டுவாங்க உபுண்டு, பட் அதோட இது வந்து இது கம்மியாக இருந்தால் நல்லாயிருக்கும். ₹5000. கலர் மாற்றினோட மாற்றிக்கலாம், கலர் கூட ரெட்டு. ஸோ இந்த மாதிரி ரெட்டு வைக்கனோட வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா என்ரோல் நோ இந்த மாதிரி தான் கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு வந்து போல்டு வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா போல்டு கூட கொடுத்துக்கலாம். இப்போது இது ஜஸ்ட் அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்டேட் பண்ணிவிட்டு இப்போ நான் இதை ரீலோட் பண்ணுறேன், எனக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ டேட்டா சயின்ஸ் இப்போ இதே மாதிரி நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா 1 by 1 நான் இதில் பண்ண மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் பண்ண ஸ்டெப்ஸ் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்போது அதே நீங்கள் ஃபுல்லாக காப்பி ஃபாலோ பண்ணுறதுக்கு நீங்கள் ஒவ்வொன்றா டைப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஜஸ்ட் இதை காப்பி பண்ணுங்கள், காப்பி கூட பண்ண வேண்டாம். இதை இந்த பாக்ஸ் நேராக கிளிக் பண்ணிவிட்டு ரைட் பண்ணி டூப்ளிகேட் போட்டுருங்க. டூப்ளிகேட் போட்டிங்கன்னா இதே மாதிரி இங்கே ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் இதை வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. அப்புறம் இன்னொரு டூப்ளிகேட் போடுங்க. அப்புறம் இங்கே வந்து டெலீட் பண்ணி விட்ருங்க. அப்போ வந்து உங்களுக்கு 3 இங்கே சேம் ஆயிடுச்சு. இங்கே இதை டெலீட் பண்ணிவிட்டு இதை ரைட் கிளிக் பண்ணி இங்கே டூப்ளிகேட் போட்டுருங்க. ஸோ போட்டிங்கன்னா இங்கே உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா அவர் கோர்சஸில் வந்து உங்களுக்கு ஓகே ஆயிடுச்சு எல்லாமே. இப்போ வந்து எப்படி இருக்குது? ஸோ அவர் கோர்சஸில் வந்து டேட்டா சயின்ஸ் நீங்கள் நேம் மட்டும் மாற்றிக்கலாம். ஸோ நேம் மட்டும் மாற்றிட்டு என்ரோல் நோவில் நீங்கள் அடுத்த பேஜுக்கு எதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ரோல் நோவில் வந்து நான் இப்போ வேற ஒரு பேஜ் தனியாக செட் பண்ணால் என்ன பண்ணிக்கலாம்னா செட் பண்ணிக்கலாம். இதில் வந்து லிங்க் வந்து வாட்ஸ்அப்புக்கு போகிற மாதிரி கூட வச்சுக்கலாம், இல்லை வந்து ஏதாவது என்கொயரி ஃபார்ம் வர்ற மாதிரி கூட வச்சுக்கலாம். நம்ம அப்படி இல்லைன்னா கான்டாக்ட் பேஜுக்கு வர்ற மாதிரி வச்சுக்கலாம். கான்டாக்டர்ஸில் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த பேஜ் அப்படியே காப்பி பண்ணி அங்கே வைக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அது வந்து நம்ம லாஸ்ட் எப்படின்னு பார்ப்போம். இப்போ வந்து நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா இது வந்து ஓகே ஆயிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம் பேஜ் வந்து எப்படி கிரியேட் பண்ணாமல் தெரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ஹோமு, அபவுட்டு, அவர் கோர்சஸ்ஸு இது எல்லாமே நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிடுவீங்க. இப்போ கிரியேட் பண்ணிடுச்சு. இப்போ அபவுட்டஸ் வந்து எம்டியாக இருக்குது. இப்போ அபவுட்டஸ் எம்டியாக இருக்குது, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போது பேஜஸில் போய்க்கோங்க. பேஜஸில் போய் அபவுட்டை வந்து எடிட் பண்ணுங்கள். அபவுட்டில் வந்து ஓப்பன் லிங்க் நியூ டேப். இப்போ இதில் ஏதாவது அடுத்து நீங்கள் ஹோம் பேஜ் ஆட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு இதை பேக் கொடுத்துட்டு உங்களுக்கு இதில் ஏதாவது டெம்ப்ளேட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துட்டு நீங்கள் அதே மாதிரி என்ன பண்ணிங்கன்னா ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டெப்ஸ் வந்து காமன் ஃபார் எவ்ரிதிங், அதை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதை வந்து அபவுட் அஸ் அதே மாதிரி எடிட் வித் எலமெண்ட் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்கே என்ன காப்பி பண்ணியிருக்கணும் இதை அப்படியே என்ன பண்ணுங்கன்னா அபவுட் அஸ் இது அப்படியே இந்த சென்டரில் ஒரு ஆர் ஐக்கான் இருக்குது, அப்படியே ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா காப்பின்னு அந்த காப்பியை கிளிக் பண்ணிக்கோங்க. காப்பி கிளிக் பண்ணிட்டு இங்கே வச்சு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு பேஸ்ட் கொடுத்துருங்க. பேஸ்ட் கொடுத்து அங்குள்ளது அப்படியே இங்கே வந்துடும். இப்போ ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க. ஸோ அப்டேட் கொடுத்து இப்போ வந்து என்ன பண்ணுங்கன்னா அபவுட் அஸ் பேஜ் போனீங்கன்னா இங்கே உங்களுக்கு அப்படியே வந்துடும். இப்போ கோர்ஸ் எம்டியாக இருக்குது. அப்போ அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா ஆல் பேஜஸ்க்குள்ள கான்டாக்டில் கோர்சஸ் போகணும். நம்ம கோர்சஸில் ஓப்பன் லிங்க் நியூ டேப் கொடுத்து இப்போ நம்ம அபவுட் எப்படி காப்பி பண்ணணுமோ அதே மாதிரி கோர்சஸ்லையும் என்ன பண்ணுங்க ரைட் கிளிக் பண்ணிட்டு காப்பி கொடுங்க. காப்பி கொடுத்துட்டு கோர்சஸில் அதே மாதிரி எடிட் வித் எலமெண்ட் கொடுங்க. ஸோ எடிட் வித் எலமெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி பேஸ்ட் அதர் சைட் கிடையாது, பேஸ்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது அப்படியே இங்கே ஓப்பன் ஆகிடும். இப்போ ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ இதை ரீலோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னா கோர்ஸஸ் உங்களுக்கு இதுக்கு வந்துடும். இப்போ இதுக்கு முன்னாடி index.phpன்னு கோர்ஸ் இருக்குது. அதை நீங்கள் எடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் பெர்மாலிக்ஸ்னு ஒன்று இருக்கும். இதை கிளிக் பண்ணிட்டு இதில் போய் என்ன பண்ணுங்கன்னா போஸ்ட் நேம் கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் சேஞ்ச் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போது கோர்சஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு index.php வராது. இப்போ நம்ம என்ன பண்ணியாச்சு, ஹோம் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு, அபவுட் அஸ் பேஜ் கிரியேட் பண்ணியாச்சு, கோர்சஸ் கிரியேட் பண்ணியாச்சு, கான்டாக்ட் அஸ் பேஜ் மட்டும் எனக்கு கிரியேட் பண்ணணும். ஸோ கான்டாக்ட் அஸ் பேஜ் கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் பேஜஸ்க்குள்ளே போங்க. பேஜஸில் போய் அதே மாதிரி எடிட் கொடுத்துக்கோங்க. எடிட் கொடுத்துட்டு கான்டாக்ட் அஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஒரு கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மாதிரி வாங்குவோம். அப்போ அதுக்கு எடிட் வித் எலமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்கள் இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு பிளாக் செக்ஷனில் போய் கான்டாக்ட்னு சர்ச் பண்ணுங்கள். ஸோ கான்டாக்ட் சர்ச் பண்ணி உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வர மாதிரி வரும். ஸோ இதாக இல்லை இதில் ஏதாவது ஒரு இதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு இந்த இது ஓகே இருக்குன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒன்ஸ் இது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கோங்கன்னா இது வந்து ப்ரைஸ் போட்டுருங்க, $4000 போட்டிருக்காங்க. நான் மறந்துட்டேன் அதை வந்து எடுக்கிறதுக்கு. ஸோ பிளாக்ல வந்து நம்ம வந்து ஃப்ரீயாக மட்டும் தான் சூஸ் பண்ணணும். அதை எனக்கு தெரிஞ்சு ப்ரீமியம் சேர்ந்துருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டார்டர் மட்டும் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டரில் கான்டாக்ட். இப்போ இதில் வந்து நான் இந்த இதை எடுத்துக்கிறேன்.
இதில் வந்து ஜஸ்ட் இன்சர்ட் கொடுக்குறேன். இன்சர்ட் கொடுத்தா இதில் எனக்கு என்ன ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ இதில் அட்ரஸில் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இப்போ ஐக்கான்லாம் கொஞ்சம் பெருசாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஐக்கான் சைஸ்லாம் சின்ன பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல இதை ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா கலர் வந்து கொஞ்சம் பிளாக் கலர் மாற்றிக்கோங்க. டைப்போகிராஃபி வந்து எல்லா இடத்துலையும் காமனாக வந்து உபுண்டு ஃபாலோ பண்ணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ உபுண்டு ஃபாலோ பண்ணிவிட்டு மேலே டைட்டிலுக்கு வந்து டைட்டிலுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா டைட்டிலுக்கு வந்து நம்ம ரோபோட்டை செரிஃப் ஃபாலோ பண்ணிடணும். ஸோ அதே மாதிரி ரோபோட்டை செரிஃப் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து அட்ரஸ் வந்து எது கொடுத்துனா கொடுத்துக்கோங்க, இல்லை வந்து உங்களோட இஷ்டம் தான், எந்த கலராலும் கொடுத்துக்கோங்க. இதுக்கு அட்ரஸ்க்கு வந்து கொஞ்சம் ஃபாண்ட் வெயிட் வந்து என்ன பண்ணுங்கன்னா போல்டு கொடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ்ட்ரா போல்டு அப்படின்னா வந்து நார்மல் போல்டு கொடுத்துக்கோங்க. அப்படின்னா ரொம்ப போல்டாக இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு செமி போல்டு கொடுத்துக்கோங்க. செமி போல்டு கொடுத்து டெக்ஸ்ட்டுக்கு வந்து அண்டர்லைன் கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இப்போ அடுத்து ஐக்கானுக்கு வாங்க. ஸோ ஐக்கான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐக்கானோட கலரு. ஸோ ஐக்கானோட கலருக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, ஸோ ஐக்கான் கலர் இமேஜ் கலர். ஸோ இமேஜுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸோ சைஸ் வந்து ரொம்ப பெருசாக மாதிரி இருக்குது. இமேஜ் சைஸ் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், இங்கே ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இமெயில் அட்ரஸும் என்ன பண்ணுங்கள் அதே மாதிரி இப்போ நான் இதில் எப்படி மாற்றணும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கன்னா இங்கே அதே மாதிரி மாற்றிக்கோங்க. ஸோ இங்கே அதே மாதிரி ஃபாலோ பண்ணி இதுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணுங்கள் கலர் கொடுத்துக்கோங்க. டைப்போகிராஃபியில் அதே மாதிரி ஸோ உபுண்டுன்னு கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு அவ்வளோதான். இதில் வந்து இமேஜ் சைஸ் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. குறைச்சிட்டு டைட்டில் வந்து நம்ம என்ன கொடுத்துருந்தோம், செமி போல்டு கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து இதில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா வந்து ரோபோட்டோ சேவ் கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்து டெக்கரேஷன் தான் அண்டர்லைன். ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுங்க இங்கேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், இமேஜ் சைஸ் வந்து பெருசாக இருந்தது அதை குறைச்சிருக்கோம். அப்புறம் கலரில் வந்து ஸோ கலர் இந்த கலர் போட்டிருக்கோம். டைப்போகிராஃபியில் வந்து ரோபோட்டோ சரி கொடுத்துக்கோங்க. இது வந்து செமி போல்டு, டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன். ஸோ கலர் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கு. ஓகே ஃபைன். இப்போ வந்து அவ்வளோதான். இப்போ அடுத்து வந்து அதே மாதிரி கீழே வந்து கலருக்கு வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா இதை கொடுத்துக்கோங்க. ஸோ பிளாக் கொடுத்துட்டு உபுண்டு, இது வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து உபுண்டு கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். அப்புறம் கீழே வந்து அட்ரஸ் வந்து நீங்கள் அதை இதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணி கண்டென்ட்டில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்களோட அட்ரஸ் வந்து இப்போது போரூரில் இருக்கீங்க அப்படின்னா வந்து போரூர் சென்னை, இல்லை வந்து உடன்குடி தூத்துக்குடி அப்படின்னா தூத்துக்குடி போட்டு பின்கோடு வந்து போட்டுக்கலாம். ஸோ 628 203 இது வந்து அட்ரஸ். அப்புறம் இமெயில் அட்ரஸ், இப்போ உங்கள் கம்பெனியோட நேம் இமெயில் அட்ரஸ் ஏதாவது கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு வந்து அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், கண்டென்ட் டிசைன் ஃபார் ஸ்டைலு, கண்டென்ட் ஃபார் கண்டென்ட். இந்த இடத்துல வந்து என்ன பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட இது கொடுத்துக்கோங்க. உங்களோட இமெயில் ஐடி வந்து hr@winmortechnologies.com வச்சுக்கலாம். அப்புறம் வந்து உங்களோட பர்சனல் மெயில் ஏதாவது கூட வச்சுக்கலாம். இப்போ arun@gmail.com. ஸோ கிளைண்ட்டோட மெயில் ஐடிக்கு எந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ அரௌண்ட் இப்போ கிளைண்ட்டோட மெயில் இதில் என்ன இருந்தது, இந்த மாதிரி மெயில் இருந்தது. ஸோ இதை அப்படியே என்ன பண்ணிக்கலாம் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணலாம். அப்புறம் ஃபோன் நம்பர் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இங்கே ஃபோன் நம்பர் தான் ஆட் பண்ணிக்கலாம். ஃபோன் நம்பர் இப்போதைக்கு நான் சாம்பிள் கொடுக்குறேன், ஜஸ்ட் 00 கொடுக்குறேன். நம்ம அதுக்கேற்ற மாதிரி அப்புறம் இதுலேயே பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து இப்போது உடன்குடி பின்கோடு கொடுத்தீங்கன்னா உங்கள் ஆட்டோமேட்டிக் அதுக்கேற்ற மாதிரி பின்கோட் டேட்டாவை எடுத்து வந்துடும். அது 623. இப்போ ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துக்கோங்க. அப்டேட் கொடுத்துட்டு இங்கே வந்து இப்போ ரீலோட் பண்ணுங்கள் கான்டாக்ட் பேஸ் பேஜை. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களுக்கு வந்துடும் கான்டாக்ட் பேஸ் பேஜில். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளாக ஒரு வெப்சைட் தான் அதில் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஹோமு, அபவுட்டு, அவர் கோர்சஸ்ஸு, அப்புறம் அபவுட்டஸை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிருக்கு, கோர்ஸை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிருக்கு, கான்டாக்டை கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அபவுட்டஸ் பேஜ் நீங்கள் அடிஷ்னலாக இது வந்து உங்களுக்கு ஃபுட்டர் பேஜ் இதில் வந்துருக்கு. நம்ம இதில் எப்படி தான் நல்லா இருக்காது. அப்போ அபவுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக ஏதாவது ஒரு இந்த மிஷின் மாதிரி எதாவது ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து எதாவது இருக்கான்னு பாருங்கள். ஸ்டார்டரில் வந்து நமக்கு மிஷின் மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தது அப்படின்னா
அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் பார்த்தீங்கன்னா காமனாக எடுத்து போட்டிக்கலாம். ஸோ அப்படி எடுத்து போட்டிங்க அப்படின்னா இதில் 1 by 1 செக் பண்ணி பாருங்கள், 2 காலமாக என்ன வருதுன்னு பாருங்கள். அப்படி எதாவது வந்தது அப்படின்னா அதை அப்படியே எடுத்தீங்க போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த செக்ஷன் முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஒரு குவாலிட்டியான வெப்சைட்டுக்கு நம்ம டிசைன் பண்ணுறது இப்படி தான். கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வெப்சைட்லாம் டிசைன் பண்ணுவாங்க. இப்போ இதில் உங்களுக்கு அடிஷனல் ஏதாவது ஒரு பேஜ் தேவைப்படுது. இப்போ வந்து என்கொயரின்னு ஒரு பேஜ் நீங்கள் இதில் வைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, கோர்ஸஸுக்கு அப்புறம் ஒரு என்கொயரின்னு ஒன்று வைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா பேஜஸில் போய் ஆட் நியூ பேஜ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்க என்கொயரி ஜஸ்ட்டு பப்ளிஷ் கொடுத்துருவாங்க. பப்ளிஷ் கொடுத்துட்டு இதில் என்ன பண்ணுங்கள் அப்பியரன்ஸில் போய் மெனூஸ் போய்க்கோங்க. மெனூஸ் பண்ணி இங்கே வந்து உங்களுக்கு இதில் வந்து வியூ ஆலில் நீங்கள் க்ரியேட் பண்ண எல்லா பேஜுமே வந்துடும். இதில் என்கொயரி கிளிக் பண்ணிட்டு ஆட் டு மெனு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இதில் என்கொயரி இங்கேருந்து என்கொயரி இங்கே மேலே தூக்கி விடுங்க. தூக்கி விட்டு சேவ் பண்ணி கொடுத்துருங்க. சேவ் பண்ணி கொடுத்துட்டு இப்போ ரீலோட் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு என்கொயரின்னு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்கொயரி என்ன பேஜ் வைக்கணும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி ஃபார்ம் வைக்கணும் வச்சுக்கலாம். இப்போ என்கொயரியில் கூட உங்களுக்கு இதே மாதிரி ஃபார்ம் கிடைக்கும். இப்போ உங்களுக்கு இதில் ஃபார்ம்ஸ் நினச்சாலும் உங்களுக்கு நிறைய வரும். இதில் உங்களுக்கு ஃபார்ம் நிறைய வரும். ஃபார்மில் வந்து கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குன்னு எடுத்துக்கலாம். இதுதான் இருக்குது. அதில் ஃபார்ம் ஏதாவது நீங்கள் இம்போர்ட் பண்ணி அதை எடுக்கணும்னு எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே உங்கள் கூட ஒன்று செஞ்சு காமிச்சிடுறேன். இப்போது பேஜஸில் போய் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இப்போது பேஜஸில் போயிருக்கோம். இப்போ இதில் வந்து என்கொயரி போகும். ஸோ என்கொயரியில் எடிட் வித் எலமெண்ட் கொடுத்துக்கோங்க. ஸோ என்கொயரி அதே மாதிரி என்ன பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பிளாக்ஸில் போய்க்கோங்க. பிளாக்ஸில் போய் கான்டாக்ட்னு போட்டு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டார்டரில் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் உங்களுக்கு எந்த ஃபார்ம் ஓகேவாக இருக்கோ அதை என்ன பண்ணுங்கன்னா இது பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்ம் உங்களுக்கு ஓகேன்னா ஜஸ்ட் இதை என்ன பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் இன்சர்ட் கொடுத்துருங்க. உங்களுக்கு இதில் இன்னொரு பிளக்கின் தேவைப்படும், ஃப்ளூவன்ட் ஃபார்ம்னு ஒரு பிளக்கின் தேவைப்படும். அது உங்களுக்கு ஃப்ரீ தான். ஜஸ்ட் இன்ஸ்டால் ப்ரொசீட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபார்ம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே இன்ஸ்டால் ஆகி உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறம் இதில் ஜஸ்ட் என்கொயரி ரீலோட் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து தெரிஞ்சிடும், உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இப்போ அபவுட் டெஸ்ட்டே உங்களுக்கு வந்து கான்டாக்டோட இன்ஃபர்மேஷன் கொண்டு வரணும்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்கன்னா இதை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி அபவுட் டெஸ்ட் பேஜில் என்ன பண்ணுங்க இதை வந்து ஆட் பண்ணிடுங்க. சிலவங்க வந்து அபவுட் டெஸ்ட் பேஜில் அவங்களோட நம்பரை வந்து போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அபவுட் டெஸ்ட் பேஜ் போனீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும். அபவுட்டில் வந்து அட்ரஸ், இமெயில் அட்ரஸ், ஃபோன் இந்த மாதிரி வந்துடும். இப்போ இது வந்து நீங்கள் ஃபுல் பேஜ் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணிட்டு பாக்ஸ் வந்து ஃபுல் விட்த் கொடுத்துட்டீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஃபுல் விட்த் ஆயிரும். இப்போ அபவுட் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் விட்த் ஆன மாதிரி ஆயிரும். சரி, அபவுட்டில் போட்டோமா கான்டாக்டில் போட்டோமா? ஓகே, கான்டாக்டில் போட்டோம்னு நினைக்கிறேன். அபவுட்டுக்கும் அதே மாதிரி என்ன பண்ணிக்கோங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அபவுட்டில் அதே மாதிரி ஃபுல் விட்த் கொடுத்துட்டு அப்டேட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அபவுட் டெஸ்ட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதே மாதிரி ஃபுல் விட்த் வந்துடும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ணோம், என்கொயரி ஒன்று கிரியேட் பண்ணோம். ஸோ என்கொயரி என்ன பண்ணியிருக்கேன், இது ரொம்ப ஓவர்லாப் ஆகிருக்கு. ஸோ ஓவர்லாப் ஆனதுக்கு வந்து பேடிங் வந்து ரொம்ப கொடுத்துட்டோம் பேடிங். ஸோ பேடிங் வந்து ஒரு 320 பிக்சல். ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுங்கள் ஜஸ்ட் அப்டேட் கொடுத்துருங்க. அப்டேட் கொடுத்துட்டு இப்போ என்கொயரி வாங்க. ஸோ என்கொயரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த இது கூட நமக்கு தேவையில்லை. இது உங்களுக்கு ஓகேனா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இதில் போய் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதை இங்கே ஸ்டைலாக மாற்றணும். டெக்ஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுற மாதிரி இருக்கணும், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணணும் டைப்போகிராஃபியில் போய் ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதில் என்ன பண்ணிக்கலாம்னா மெயில் ஐடி வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மெயில் ஐடியில் நம்ம என்ன போட்டுருக்கோம், இந்த மெயில் ஐடி போட்டுருக்கோமா, ஸோ இதில் எதுவுமே ஆட் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் அதே மாதிரி தான். ஸோ இங்கே வந்து +9100 போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்டைலில் போய் ஸோ டைப்போகிராஃபி வந்து நம்ம நார்மலாக கொடுக்குற மாதிரி நம்ம உபுண்டு கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்துட்டு அதே மாதிரி அட்ரஸ்க்கும் அதே மாதிரி தான். ஸோ அட்ரஸும் அதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ உபுண்டுன்னு கொடுத்து ஸோ இது ஓகே. அப்புறம் கீழே உள்ளதுலையும் அதே மாதிரி மாற்றிக்குவாங்க. ஸோ ரொம்ப எல்லாம் ரொம்ப ஈஸியாக ஒன்ஸ் நீங்கள் அதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கிளியராக தெரிய ஆரம்பிச்சிடும். அண்ட் தென் கீழே உள்ளது இது உங்களுக்கு வேண்டாம்னு வச்சிங்கன்னா ஜஸ்ட் என்ன பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க. இதை மட்டும் கூட வச்சுக்கலாம். நமக்கு அந்த அட்ரஸ்க்கு இதை மட்டும் கூட வச்சுக்கலாம். அட்ரஸில் வந்து இந்த இமேஜ் வேண்டாம்னா இமேஜ் டெலிட் பண்ணி விட்ருங்க. ரீச்சஸ் ஆஃபீஸ்ன்னு போட்டு இதில் என்ன பண்ணிக்கோங்கன்னா நம்ம போனதில் என்ன போட்டிருந்தோம், ஸோ உடன்குடி
தூத்துக்குடின்னு போட்டிருந்தோம். ஸோ தூத்துக்குடின்னு போட்டு பின்கோடை கொடுத்துருங்க. ஸோ பின்கோடை கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அதுக்கேற்ற மாதிரி அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். மேலே வந்து அதே வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீச்சஸ் அட் ஆஃபீஸ். இப்போ வந்து நம்ம ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக எம்டியாக இருக்குது. அதுக்கு என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் அதே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்றேன். அப்போ தான் வெப்சைட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ கிரெடிட் வச்சு எம்டியாக இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃப்ளூவன்ட் ஃபார்ம் வந்து என்ன பண்ணலாம் கிரியேட் பண்ணல. ஃப்ளூவன்ட் ஃபார்ம் ஒன்று இருக்குது அந்த இடத்துல. ஸோ என்ன பண்ணுங்கன்னா ஃபார்ம்ஸ் போய்க்கோங்க. ஃபார்ம்ஸில் போய் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார்ம் கான்டாக்ட் ஃபார்ம் இருக்குது. இதை ஜஸ்ட் என்ன பண்ணுங்கன்னா இதை அப்படியே காப்பி பண்ணுங்கள். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே வந்து என்ன பண்ணுங்கள் இதை எடிட் பண்ணுங்கள். ஸோ எடிட் பண்ணிட்டு ஸோ ஒன் செகண்ட் ஒரு ஷார்ட் கோட் கூட நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம் நினைக்கிறேன். ஸோ ஷார்ட் கோட் ஆட் பண்ணி இங்கே வந்து போட்டுருங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா இங்கே பேஸ்ட் பண்ணிங்க உங்களுக்கு என்ன ஆயிரும் பார்த்தீங்கன்னா இது அப்படிங்க இதாயிரும். இப்போ அப்டேட் கொடுக்குறேன். அப்டேட் கொடுத்துட்டு இப்போ என்கொயரி போடுறேன். இங்கே என்ன பண்ணுங்க. ஸோ இப்போ ஆட்டோமேட்டிக் உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்மிட் ஃபார்ம் வந்து இதில் வந்துருச்சு. இப்போ இது ரொம்ப நம்மளுக்கு சைஸ் ரொம்ப இதான மாதிரி இருக்குது. அதனால் ஸோ 220 கொடுத்தேன். ஸோ 220 ரொம்ப ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ 50 கொடுத்துக்கலாம். இப்போ அப்டேட் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன பண்ணுங்கன்னா ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு ஓரளவுக்கு இப்போ சைட் ஓரளவுக்கு கொஞ்சம் ப்ராப்பராக இதான மாதிரி ஆகிட்டு ஹோமு அபோட்டு கோர்சஸ்ஸு அப்புறம் அபோட்டஸு கோர்சஸ் என்கொயரி கான்டாக்டஸ் இதுதான் ஒரு சிம்பிளாக நம்ம ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணுற மெத்தடு. அண்ட் இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா வந்து நீங்கள் எனக்கு ஃபர்தராக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். இப்போ கான்டாக்டர்ஸ்ன்னு சிலவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த என்கொயரி ஃபார்ம் வந்து கொண்டு வருவாங்க. அப்படி கொண்டு வரவங்க என்ன பண்ணுவாங்க ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி என்ன பண்ணுவாங்க கான்டாக்ட்லேயும் என்கொயரி பேஸ்ட் பண்ணால் பேஸ்ட் பண்ணிடுவாங்க. ஸோ கொஞ்சம் பேர் அப்படி கொண்டு வருவாங்க. அப்படி நினைக்கிறேன் நீங்கள் அதை என்ன பண்ணிங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ கான்டாக்டர்ஸில் என்ன பண்ணிக்கலாம் அதே மாதிரி என்கொயரி வச்சுக்கலாம். ஸோ இதுதான் வந்து வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுல மெத்தட். கம்பெனியில் இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க. அண்ட் நானும் இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருக்குது இல்லை இதை பற்றி இன்னும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும் இல்லை உங்களுக்கு நான் மேபி இதை வந்து நம்ம ஒரே வீடியோவில் கவர் பண்ணுற கான்செப்ட் கிடையாது. இதை நம்ம பார்க்க வேண்டியது நிறையா இருக்குது. சப்போஸ் நீங்கள் இதில் இன்னும் நிறைய நீங்கள் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வந்து ஃபர்தராக உங்களுக்கு என்ன தேவை இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கைட் பண்ணுறேன். ஸோ இதை வச்சுட்டு நீங்கள் வந்து ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து வேலைக்கு போக முடியும். அண்ட் தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.